ஏர் வெஸ்டிஜியன்ஸ் குட் மார்னிங், குட் மார்னிங், குட் மார்னிங். எல்லாம் ரொம்ப சேஃபா ஆரோக்கியமா இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புறேன். இன்னைக்கு ஒரு அற்புதமான நாள். வாழ்க்கையில சாதிச்ச ஒரு நபர் எந்த வகையில இந்த சாதனையை ஒரு நிகழ்த்த முடிஞ்சது அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த மீட் த மில்லியனியர் அப்படிங்கிற இந்த ப்ரோக்ராம்ல. எஸ், லைஃப்ல எல்லாருக்குமே பல லட்சியங்கள் இருக்கு, கனவுகள் இருக்கு. உண்மையிலேயே அதை சாதிக்கக்கூடிய அந்த நேரம் தான் நம்ம பெருமிதம் அடையக்கூடிய ஒரு உண்மையான ஒரு நேரமாக இருக்கக்கூடியது. எஸ், டெஃபினட்டா நம்முடைய கனவுகள் அதை லைவ், அதாவது அதை நம்ம செயல்படுத்தக்கூடிய அந்த நேரம், அதை பார்த்து மற்றவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு இன்ஸ்பிரேஷன், இந்த கட்டம் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டம். எல்லாருக்குமே அந்த கட்டத்தை நோக்கி செயல்பட்டு இருக்காங்க. ஆனா எத்தனை பேர் அது உண்மையிலேயே அச்சீவ்மெண்ட் பண்றாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். எஸ், அந்த வகையில பார்க்கும்போது இன்னைக்கு இருக்கக்கூடிய எத்தனையோ விதமான நிறுவனங்கள், அதுல இன்னைக்கு ஒரு தலையாய கம்பெனியாக இருக்கக்கூடியதான் வெஸ்டிஜ். இந்த 16 ஆண்டுகள்ல இந்தியன் டைரக்ட் செல்லிங் கம்பெனிஸ்ல இன்னைக்கு நம்பர் 1 பொசிஷன்ல இன்னைக்கு வெஸ்டிஜ் அடைய முடியறதுக்கு முக்கியமான காரணம் நம்முடைய டாப் மேனேஜ்மெண்ட், அவங்களுடைய கனவுகள். ஃபவுண்டர் மிஸ்டர் தீபக் சூத், டைரக்டர் அண்ட் கோஃபவுண்டர் மிஸ்டர் கன்வர்வீர் சிங், இந்த 3 பேருக்கும் இந்த நேரத்தில் நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கேன். எஸ், நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக ஒவ்வொருத்தருக்கும் அமைந்த ஒரு வாய்ப்பு, அதுதான் இந்த வெஸ்டிஜ் வாய்ப்பு. நம்முடைய ஆசைகள், கனவுகள், லட்சியங்கள் இதெல்லாம் அடையறதுக்கான ஒரு சரியான ஒரு பிளாட்ஃபார்ம் எனக்கு இருக்குன்னா, எஸ் டெஃபினட்டா அதுவும் இந்த வெஸ்டிஜ். இதே போல ரொம்ப சாதாரணமாக இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அதுல ஒரு வெற்றியாளராக இன்னைக்கு இருக்கக்கூடியதான் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய எம்டிஎம் லீடர் மிஸ்டர் PS கிருஷ்ணகுமார். ஸோ இவரை பத்தின ஒரு சின்ன அறிமுகம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, ரொம்ப சாதாரணமான ஒரு குடும்பத்துல, கன்னியாகுமரி மாவட்டத்துல தக்கலைங்கிற ஒரு ஊர்ல, அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துல பிறந்தவர். 1990ல தன்னுடைய ஐடி பட்டப்படிப்பை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஹோசூர்ல ஒரு கம்பெனியில அப்ரண்டிஸா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சார். ஒரு 3 வருடங்கள் அங்க வேலை பார்த்த பிறகு பெரிய வருமானம் கிடையாது, திரும்ப ஊருக்கு வந்தாரு. வந்துட்டு லைஃப்ல ஒரு பிடிப்பு இல்லை அப்படிங்கும்போது ஒரு ஆசிரமத்துல போய் ஒரு 3 வருடங்கள் அங்க தங்கி இருந்தார். அதுக்கப்புறம் திரும்ப ஊருக்கு வந்தாரு. வந்துட்டு சரி ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படிங்கும் பொழுது அரசியல்ல நுழைஞ்சார். சமூக சேவை பிளஸ் சின்ன சின்ன வியாபாரங்கள், மிளகாய் வத்தல், நூல் வியாபாரம், இந்த மாதிரி எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிருந்தார். ஸோ இந்த வியாபாரம் ஓரளவுக்கு நல்லா போயிட்டு இருந்த அந்த டைம்ல 1999ல ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்சிடென்ட். அந்த ஆக்சிடென்ட்ல 3 நாள் சுயநினைவே இல்லாமல் இருந்தார். அதுல இருந்து கிட்டத்தட்ட 3 வருடங்கள் படுத்த படுக்கதான். இப்ப அந்த சூழ்நிலையுமே 2001ல லோக்கல் பஞ்சாயத்து எலெக்ஷன்ல நின்று ஜெயிச்சு சேர்மனாகவும் பதவி வகித்தார். அதுக்கப்புறமா பர்னிச்சர் கடையை ஆரம்பிச்சார். பட் எதுவுமே இன்னும் ஒரு பெரிய ஒரு சக்சஸ் அப்படிங்கிறது அவருக்கு கிடைக்கல. ஸோ நஷ்டங்கள் அதிகமாக ஏற்பட்டு இருந்தது. அந்த நேரத்தில் திரும்ப 2006ல எலெக்ஷன்ல நின்றாரு, லோக்கல் பஞ்சாயத்து சேர்மன் எலெக்ஷன்ல. பட் அந்த டைம் அந்த எலெக்ஷன்ல தோத்துட்டார். ஸோ எலெக்ஷனுக்காக எத்தனையோ பணம், லட்சக்கணக்கில் பணம் செலவு பண்ண ஆரம்பிச்சாரு. அப்போ அந்த நேரத்தில் வீட்லையுமே மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு நடந்துட்டு இருந்தது. ஸோ கையில பணம் இல்லை, ஒரு பெரிய ஒரு வருமானம் கிடையாது, கல்யாணமாகி குழந்தைகள் இருக்கும்போது அப்போ எப்படி குடும்பத்தை நடத்துறதுங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலைக்குள்ள தான் வாழ்ந்துட்டு இருந்தார். அதற்கு பிறகு 2009ல ஒரு மைக்ரோ ஃபைனான்ஸ் கம்பெனியில ஒரு 7,500 ரூபாய் சம்பளத்துக்கு தான் அவர் வேலை பார்க்க ஆரம்பிச்சார். 2014 வரைக்கும் இந்த வேலையில அவர் தொடர்ந்து இருந்தார். ஆனா அதுக்கு நடுவுலயே 2012ல வெஸ்டிஜ் வாய்ப்பை பயன்படுத்தி வெஸ்டிஜ்ல ஒர்க் பண்ண ஆரம்பிச்சார். ஸோ டைரக்ட் செல்லிங் பத்தின எந்த விதமான நாலேஜும் அவருக்கு கிடையாது. இன்ஃபேக்ட் ஊர்ல பார்க்கும்போது பேண்ட் ஷர்ட் கூட போட மாட்டார், வெறும் வேஷ்டி மட்டும்தான் கட்டிட்டு இருப்பார். அந்த மாதிரி இருந்த ஒரு மனிதர் இந்த வெஸ்டிஜ் வியாபாரத்தை சரியாக புரிஞ்சுக்கிட்டு இதுக்காக நடந்த எல்லா விதமான ட்ரைனிங்ஸ் எல்லாமே அட்டன் பண்ணி, எஸ் நிச்சயமாக லைஃப்ல நம்ம திரும்ப முன்னுக்கு வர முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட ஆரம்பிச்ச பயணம் தான் இந்த வெஸ்டிஜ் பயணம். அந்த வகையில 2014ல இருந்து தான் நினைச்ச விஷயங்களை, கத்துக்கிட்ட விஷயங்கள் இது நிறைய பேருக்கு பகிர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பொசிஷன் அதுக்கு அடுத்து அவர் அடைய ஆரம்பிச்சார். வெஸ்டிஜ் மூலமாக 13 முறை கிட்டத்தட்ட 17 நாடுகளுக்கு சுத்தி பார்த்து வந்திருக்கிறார். 2 கார்கள், ஒன்னு ஸ்விஃப்ட் டிசைர், அது தவிர 52 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள BMW கார். வெறும் 23 ரூபாய் ஆரம்பிச்ச அவருடைய வருமானம் அதிகபட்ச வருமானமாக 6,86,000 ரூபாய் போன மாதம் அவருடைய வருமானம்.
ஸோ வெறும் ஒரு சாதாரண வாழ்க்கையை ஆரம்பிச்சு இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு சாதனையை மட்டும் இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கை தரம் அவர் மூலமாக இன்னைக்கு கிட்டத்தட்ட நிறைய பேருக்கு 10,000 இருந்து கிட்டத்தட்ட லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கிறவர், மேலும் 500க்கும் மேற்பட்டவர் அவருடைய குழுவில் வந்து இருக்காங்க. ஸோ இவர் வளர்ந்தோடு மட்டும் இல்லாமல் தன்னுடைய குழுவில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் இந்த வெற்றி வாய்ப்புகளை கொடுத்து ஒரு மிகப்பெரிய ஒரு சக்சஸ் அடைந்த ஒரு மனிதர். இன்னைக்கு எப்படி இந்த வாய்ப்பு இவர் பயன்படுத்தி இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு வெற்றியாளராக நம்ம முன்னாடி ஒரு கோடீஸ்வரராக இருக்கிறார் அப்படிங்கிறதா இன்னைக்கு இந்த மீட் த மில்லியனர் ப்ரோக்ராம்ல நம்ம பார்க்க போறோம். So ladies and gentlemen, join me to welcome the brand new double crown director, Mr. P.S. Krishna Kumar. We welcome you, sir. Krishna Kumar sir, நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். ஸோ சார் சொன்ன மாதிரி என்னோட பேர் கிருஷ்ணகுமார். நேற்று வந்து கன்னியாகுமரி பக்கத்தில் நாகர்கோவில். ஸோ இப்போ நான் உங்க முன்னாடி டபுள் கிரவுன் டைரக்டர் அப்படிங்கிற பிள்ளைகள் இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன்னா இன்னைக்கு இந்த ஒரு ஆன்லைன் மீட்டிங் மூலமாக உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். உண்மையிலே வெஸ்டேஜ் கம்பெனிக்கும் நான் இந்த இடத்துல தேங்க்ஸ் சொல்றேன். என்னன்னா ஒரு வெற்றியாளனுடைய வெற்றி விஷயங்களை சொல்றதுல இன்னைக்கு வெஸ்டேஜ் கம்பெனிக்கு நிகராக யாரும் கிடையாது. அந்த மாதிரி வாய்ப்பு தரதில்லை என்ற நிறைய பேர் சொல்லுவாங்க, இது உங்களுக்கு லக் அப்படிம்பாங்க. நான் சொல்ல இது லக் அல்ல, இது ஒர்க்கு. இந்த வியாபாரத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு சாதாரணமாக தான் ஆரம்பிச்சோம். பட் இன்னைக்கு நிறைய பேருக்கு நிறைய வாய்ப்புகள் மற்றும் வாழ்க்கை மாற்றத்தை உருவாக்கி இருக்கு. ஒரு சைன பழமொழி இருக்குது. இந்த சைன பழமொழி எப்படின்னா, 1000 கிலோமீட்டர் போனோம்னா நீ 1000 கிலோமீட்டர் போறதுக்கு பதிலாக ஒரு ஸ்டெப் ஒரு அடி எடுத்து வச்சா நீ அந்த 1000 கிலோமீட்டர் போறதுக்கான சூழ்நிலை நீ உருவாக்கிக்கலாம். அப்படிதான் இந்த வெற்றி பயணம் எனக்கு அமைஞ்சது. நான் இதை முயற்சி பண்ணேன். அந்த முயற்சி மிகப்பெரிய அளவுல வெற்றி கிடைச்சிருக்கு. எல்லாருக்கும் கனவு இருக்குது. எனக்கும் வளரும் போதே அந்த கனவு உண்டு. ஆனா நான் பார்த்த இடங்கள்ல செய்த இடங்கள்ல அந்த கனவுகள் எனக்கு நடக்குமா, அடைய முடியுமா அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப கேள்விக்குறியாதான் இருந்தது. ஆனா இன்னைக்கு அந்த கனவுகளை அடையக்கூடிய இடம் அது வெஸ்டீஜ் தான். நான் இதுல கடந்து வந்த பாதையை, என்னுடைய வாழ்க்கை வரலாறு தான் நான் இந்த இடத்துல சொல்ல போறேன். நிச்சயமாக நான் இங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் இல்லைன்னா கேட்கக்கூடிய அத்தனை பேருக்கு இன்னைக்கு உலகம் முழுக்க இருந்து பார்த்துட்டு இருக்காங்க. வெஸ்டீஜுடைய என்னுடைய இந்த புரோக்கரை உலகம் முழுக்க இருந்து பார்த்துட்டு இருக்காங்க. அத்தனை பேருக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை மாற்றத்தை நிச்சயமா அந்த நிகழ்ச்சி தரும் அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. 100% நம்பிக்கை இருக்குது. டியர் ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய லைஃபான விஷயங்களை பத்தி நான் உங்களோட ஷேர் பண்றேன். இவங்கதான் என்னோட அம்மா சத்யபாமா. எனக்கு என் வீட்டுல எனக்கு 2 அக்கா 2 தம்பி. நான் நடுவில் பிறந்தவன். நான் இந்த வாழ்க்கை வாழ்றதுல எங்களோட அம்மாவோட பங்கு வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா 2 பெண்களுக்கு பிறகு நான் பிறந்ததுனால என்ன செல்ல குழந்தையோட தான் பிள்ளையதான் வளர்த்தாங்க. ஸோ என்னுடைய லைஃப்ல எனக்கு நம்பிக்கை நட்சத்திரம் அப்படிங்கிறது சொல்லும் போது நான் எங்களோட அம்மாவை தான் நான் முதல்ல சொல்லுவேன். ஏன்னா எந்த இடத்துலயும் அவங்க வந்து பாசிட்டிவா தான் அவங்க பார்த்துட்டே இருப்பாங்க, செஞ்சுட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயத்த எங்க அம்மா எனக்கு எப்பவுமே ஊட்டிட்டு இருந்தாங்க. நான் தோலும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப பக்கபலமா இருந்தது எங்க அம்மா மட்டும்தான். அந்த வகையில நான் இன்னைக்கு எங்க அம்மாவுக்கு நான் நன்றி சொல்றேன். ரெண்டாவது பாத்தீங்கன்னா என்னுடைய அப்பா. எங்க அப்பா வந்து ஒரு ரிட்டையர்ட் டீச்சர். ஒரு வீட்டுக்குள்ளாடி ஒரு டீச்சர் எப்படி இருப்பாங்க, பிள்ளைகளை எப்படி வளர்ப்பாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அவ்வளோ ரொம்ப கண்டிஷனோட தான் வளர்ப்பாரு. அதே நேரம் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு வீட்டில் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப கஞ்சத்தனத்தோட இருக்கும். நம்ம எதை செய்தாலும் அவருடைய அந்த கஞ்சத்தனத்தோட தான் என்னை வளர்த்துட்டு இருந்தாரு. சேமிப்பு அப்படிங்கிற விஷயம் தான் ரொம்ப அவருக்கு பிடித்தமான விஷயம். நிறைய சீட்டெல்லாம் வச்சு நடத்துவாரு. டீச்சர் வேலைக்கு கூடவே தோட்டங்கள், ரப்பர் தோட்டங்கள் பிளஸ் வந்து வாழை தோட்டங்கள், இதுலயும் நிறைய கவனம் பண்ணுவாரு. கூடவே டீச்சர் வேலையும் நடத்திட்டு இருந்தாரு. பட் அவர் எங்க வீட்டு பக்கத்துல கவர்மெண்ட் ஸ்கூல் பாத்திரமங்கலம், என்னோட வீட்டு பக்கத்துல தான் அந்த ஸ்கூல் இருந்தது. அந்த ஸ்கூல்ல
அந்த ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா அவர் ஒரு 35 வருஷமா அங்க வேலை பார்த்துட்டு இருந்தாரு. ஸோ அந்த ஸ்கூல் பக்கத்திலே இருந்தனால எங்களோட அவர் நெருக்கமா இருந்தாரு. இவங்க பாத்தீங்கன்னா என்னுடைய சித்தப்பா, ரிட்டயர்டு எஸ்ஐ. ஸோ எங்க சித்தி வசந்தம்மா. பட் என்னுடைய பெருவாரியான நாட்கள் அப்படிங்கிறது எனக்கு அஹ், அஹ், என்ன அரவணைச்சது, எனக்கு வாழ்க்கையில நிறைய அஹ், மோசமான தருணங்களை எனக்கு சாப்பாடு தரதுல அந்த இடத்துல தான், தூங்குறது எல்லாமே அவங்க வீட்டில் தான். அந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கையில என்ன இது வளர்த்தம்மான்னு சொல்லலாம். அந்த வகையில எங்க சித்தி வந்து எனக்கு எல்லா வகையிலும் எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டே இருந்தாங்க. ஸோ நான் வந்து ஐடிஐ முடிச்சுட்டு 90 91 வந்து ஒசூர்ல இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியில நான் அப்ரண்டிஷிப்பா வேலை பார்த்தேன். வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அங்க வெறும் 300 ரூபா தான் சேலரி. எனக்கு அந்த நேரங்கள்ல அந்த சேலரி எனக்கு பத்தல. ஸோ அங்கே இருக்கும்போதே நான் சைடா வந்து ஒரு கம்பெனியில பார்ட் டைமா வேலை பார்த்துட்டு இருந்தேன் அந்த ஒரு வருஷம். முடிச்சுக்கிட்டு சரி மறுபடியும் ஊருக்கு வரலாம், ஊருக்கு வந்து என்னுடைய ஒரு பெரிய விஷயங்களை செய்யலாம் அப்படிங்கிற நம்பிக்கையோட ஊருக்கு வரேன். ஊருக்கு வரும்போது என்ன ஆச்சுன்னா மறுபடியும் அப்பாவுக்கு எனக்கும் பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுது. இந்த நேரத்துல நான் 91க்கு பிறகு ஒரு 4 வருஷம் நான் சேரமதேவி அம்பாசமுத்திரம் இருக்கக்கூடிய ஆசிரமத்துல நான் வந்து அங்க போய் தங்கி இருக்கேன். டியர் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நீங்க பார்க்கணும் அப்படின்னா அந்த வயசுங்கிறது என்னுடைய சின்ன வயசு. ஒரு 19 20 வயசுல ஒரு ஆசிரமத்துல தங்கி இருக்கும்போது என்ன மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கு. ஏன்னா எனக்கு அப்போ வாழ்க்கையில இனி எதுவுமே நடக்காது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தான் நான் அங்க போய் தங்கியிருந்தேன். அங்கிருந்து அதான் நான் சோசியல் சர்வீஸ் அப்படிங்கிற விஷயத்த நான் அங்க இருக்கிற ஒவ்வொரு கிராமமா நான் போய் பண்ண ஆரம்பிச்சேன். இதுக்கடையில நீங்க பாத்தீங்கன்னா 2000 நான் மறுபடியும் 1995 ஊருக்கு வந்துட்டேன். ஊருக்கு வந்துட்டு சின்ன சின்ன பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சேன். பண்ண வந்த பிசினஸ் வந்து எப்படின்னா நூல் திரி வந்து நூலை மொத்தமா எடுத்துட்டு வந்து அம்பாசமுத்திரத்துல மதுரா கோர்ஸ் எடுத்துட்டு வந்து நூல் திரி பண்ணி அதை வந்து நான் சேல்ஸ் பண்ணக்கூடிய வேலையை நான் பண்ணிட்டு இருந்தேன். அப்போதான் நம்முடைய அப்ளைன் சதீஷ் சார் வந்து அவரும் என்னுடைய அந்த சேல்ஸ்ல வந்தாரு. அதுல இருந்தா எங்களுக்கு 2 பேருக்கும் ஒரு பெரிய லிங்க் ஆச்சு. அப்புறம் 1999 எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது. இந்த ஆக்சிடென்ட் எப்படி இருந்தது பாத்தீங்கன்னா, நான் என்னோட பைக்ல போயிட்டு இருக்கேன். ஒரு கார்காரன் வந்து என்னை இடிச்சுட்டான். இடிக்கும் போது அந்த ஆக்சிடென்ட்ல என்னுடைய முழங்காலு கீழே உடைஞ்சிருச்சு. முழங்காலுக்கு கீழே ஒரு உடைவு, முழங்காலுக்கு மேல ஒரு உடைவு. அது மட்டும் இல்ல இந்த தாடை பகுதி இந்த பகுதியும் உடைஞ்சிருச்சு. ஸோ நான் அந்த ஸ்பாட்ல அந்த இடத்துல கிடக்குறேன். அந்த ஸ்பாட்ல நான் கிடக்கும்போது ஒரு 3/4 மணி நேரம் கழிஞ்ச பிறகு அதுல போறக்கூடிய ஆட்கள் என்ன தூக்கி ஒரு ஹாஸ்பிட்டல கொண்டு அட்மிட் பண்றாங்க. ஸோ அங்க ஒரு 3 நாள் நான் வந்து சுய நினைவை இழந்திருக்கேன். அது ஒரு பிரைவேட் ஆஸ்பத்திரி. அந்த நீங்க 99ல ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும்போது எப்படி ஒரு ஃபீல் இருக்கும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். அந்த ஆக்சிடென்ட் நேரத்துல என்ன நடந்ததுன்னா பெரிய செலவுகள் ஆகுது. நான் 6 மாசம் அந்த ஆஸ்பத்திரியில தங்கி இருக்கேன். 6 மாசம் ஒரு ஆஸ்பத்திரி தங்கி இருக்கேன். எனக்கு வந்து இந்த முட்டுக்கு கீழே அந்த உடைவுல வந்து மறுபடியும் பழுக்க ஆரம்பிச்சது. நான் அங்கிருந்து ஒரு ஆஸ்பத்திரி ஷிஃப்ட் ஆகி நாகர்கோவில்ல இன்னொரு ஆஸ்பத்திரி போறேன், 2வது ஆஸ்பத்திரி. அந்த ஆஸ்பத்திரியில 1.25 வருஷம் அங்கேயே இருக்கேன், ஆஸ்பத்திரியில இருக்கேன். ஸோ இந்த ஒரு நிலைமை வந்து என்னோட வாழ்க்கையில ஒரு ரொம்ப மோசமான நிலைமை 1991, அதுக்கப்புறம் வந்து 99, அதுக்கப்புறம் 2007. இந்த 3 நேரங்கள்ல ரொம்ப பண கஷ்டத்துல முக்கியமா பண கஷ்டப்பட்டது அந்த 99, 2001. பணம் கிடையாது. எங்க அப்பா டீச்சரா இருந்தாலும் பிரைவேட் ஆஸ்பத்திரியில ஆக்சிடென்ட் ஆன இடங்கள்ல செலவுகளுங்கிறது ரொம்ப பெருசா இருக்கும். துவக்கத்துல செலவுகளை வந்து அப்படியே பண்ணிட்டு தான் இருந்தோம். செலவுகள் ஏதோ ஒரு பணம் வந்து இருந்தது, ஆஸ்பத்திரி போயிட்டு வந்துட்டு இருந்தோம். ஆனா பிறகு போக ஆஸ்பத்திரிக்குள்ளாடி பணம் கொடுக்க முடியாத நிலைமையில ரொம்ப கஷ்டத்துக்கு போயிருந்தேன். பிறகு பார்த்து என்னோட ஃப்ரெண்ட் ஒரு ஆளு வேண்டத்துல அவருடைய அண்ணன் வந்து டாக்டரா இருந்தனால அவர்கிட்ட என்ன ட்ரீட்மெண்ட் கொண்டு போய் வெறும் ஆஸ்பத்திரி உள்ளாடி உள்ள எக்ஸ்பென்ஸ் மட்டும் பண்ணி என்னோட இதுல இருந்து நான் வெளியில வந்தேன். பட் இந்த ஆக்சிடென்ட் நேரத்துல என்னுடைய தன்னம்பிக்கை மட்டும் எனக்கு குறையல. 2001 பஞ்சாயத்து தேர்தல், அதாவது டவுன் பஞ்சாயத்து, நான் இருக்கக்கூடியது கப்பேரா டவுன் பஞ்சாயத்து தேர்தல் வருது. பஞ்சாயத்து தேர்தல் வரும்போது நான் வந்து அதுல மெம்பரா இருந்த ஜெயிச்சு திரும்ப வைஸ் பிரசிடண்ட் ஆகிட்டேன். வைஸ் பிரசிடண்ட் ஆகும்போது கையில 2 கையிலும் கம்பு இருக்கும். 2 கையிலும் கம்பு வச்சுதான் நான் ஊனி போய் அந்த வைஸ் பிரசிடண்ட் ஆனேன்.
பட் எனக்கு ஆல்ரெடி சோசியல் சர்வீஸ் கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்ததுனால நான் மறுபடியும் ஸ்பீடா பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். அதாவது யார் பைக்ல வருவாங்க, அந்த பைக்கு பின்னாடி நான் உட்காருவேன். எங்கேயாவது பிளட் தேவைப்பட்ட அந்த பிளட்டுக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ண போவேன். அது மாதிரி ஹார்ட் பிரச்சனை வந்தாச்சுன்னா நேரம் இங்கன்னு எர்ணாகுளத்துல அமிர்தானந்தமயி அந்த ஆஸ்பத்திரி கூட்டு போவேன். இப்படி இப்படி என்னோட சோசியல் சர்வீஸ் நடக்கும்போது 2004ல நான் பர்னிச்சர் கடை ஆரம்பிக்கிறேன். ஏதாவது ஒரு இன்கம் வேணுமே அப்படிங்கிறதுக்காக நான் பர்னிச்சர் கடை ஆரம்பிக்கிறேன். பர்னிச்சர் கடை நடந்துட்டே இருக்குது. மறுபடியும் 2006 பஞ்சாயத்து பிரசிடென்ட் தேர்தல் வருது. இந்த பிரசிடென்ட் தேர்தலில் நான் பண்ண சோசியல் சர்வீஸ்ல எனக்கு என்னுடைய நம்பிக்கைக்கு மேல நான் என்ன பண்றேன்னா அந்த எலெக்ஷன்ல நான் போட்டிடுறேன். அந்த எலெக்ஷன்ல போட்டியிடும் போது என்ன நடந்திருக்குன்னா ஒரு சின்ன ஜஸ்ட் ஒரு 16 ஓட்டுல நான் அதுல தோத்து போறேன். ஸோ அந்த என்னுடைய பிரசிடென்ட் கனவுங்கிறது அதுல அப்படியே டிமாலிஷ் ஆகுது. நான் அப்படியே அந்த அந்த தேர்தல் முடிஞ்சு பார்த்தாச்சுன்னா எனக்கு ரொம்ப கடன் எனக்கு ஏறி இருக்கு. எனக்கு கடன் ஏறும்போது ஒரு நேரம் என்னுடைய ஃப்ரெண்டு கிட்ட எல்லாத்தையும் நான் கடன் வாங்கியிருந்தேன். அதாவது வட்டி இல்லாத கடன்கள் தான். அடிக்கடி என் ஃப்ரெண்ட் எல்லாம் வீட்டுக்கு வந்துட்டு போனோன்னா எங்க அப்பா கேட்டாரு, ஒரு நாள் கேட்டாரு, இவங்க எல்லாம் எதுக்கு வந்துட்டு போறாங்க அப்படின்னு கேட்கும்போது நான் சொன்னேன், இல்ல என்ன பார்க்க தான் வந்துட்டு போறாங்க அப்படின்னு சொன்னேன். அப்பா ஒரு நாளைக்கு அவங்க யாரோ ஒரு ஆள் கேட்டாரு, என்ன விஷயம் கேட்கும்போது சொன்னாங்க, இந்த மாதிரி அவர் கடன் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது எங்க அப்பா என்ன கூட்டி சொன்னாரு, இனிமேல் உனக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை. என் வீட்டுக்குள்ளாடி யாராவது கடன்காரங்க வந்துட்டாங்கன்னா அது நடக்கிறது வேற, நீ என் வீட்டுக்குள்ளாடி வரக்கூடாது அப்படின்னு அவரு ரொம்ப என்ன கண்டிஷனா பேசினாரு. இப்போ எனக்கு ஒரு ஞானோதயம் வருது 2006க்கு பிறகு அப்பாவுடைய அந்த ஸ்பீச்சுக்கு பிறகு. ஏன்னா அது வரைக்கும் தான் நான் எங்க அப்பாவை நான் மலை மாதிரி நம்பி இருந்தேன். என்ன வந்தாலும் அவரை பார்த்திருப்பாருன்னு நான் நம்பி இருந்தேன். பட் இந்த இடத்துல என்ன அவர் பேசுனது வந்து ரொம்ப என்ன தூக்கி வாரி போட்டது. அப்போ இந்த இடத்துல நான் மட்டும்தான் என்னோட வாழ்க்கைக்கு உத்தரவாதம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் எனக்கு நான் வருது. இந்த நேரம் நான் பாத்தீங்கன்னா ஒரு பாமா ஃபவுண்டேஷன் சொல்லிட்டு ஒரு என்ஜிஓ சும்மா குழுக்களுக்காக நான் ஆரம்பிச்சு அந்த என்ஜிஓ நடத்திட்டு இருக்கேன். பட் என்ஜிஓலையும் எனக்கு பெரிய அளவுல இன்கம் வரல. எனக்கு கடன்கள் ஏறிட்டே இருக்குது. இந்த 2000 அந்த ஆக்சிடென்ட்டுக்கு பிறகு என்னுடைய லைஃப்ல பெரிய மாற்றம் அப்படின்னா கல்யாணத்துக்கு பேசி வச்சிருக்காங்க. கல்யாணத்துக்கு என்ன எனக்கு பேசி வச்சுக்கிற பொண்ணு வந்து என்ன ஆகுதுன்னா, என்னுடைய நிலைமை பார்த்த பிறகு இவருக்கு கல்யாணம் பண்ண மாட்டேன் அப்படின்னு என்ன முறை பொண்ணு. அதுவும் வந்து அந்த கல்யாணம் போயிருது. எனக்கு கல்யாணம் நடக்குமா அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தேகமா தான் இருந்துட்டு இருக்குது. எனக்கு கல்யாணத்துக்கு மேல எனக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவு அப்படிங்கிறத நான் ஃபீல் பண்ணிட்டேன். பட் 2006, 7, 8 அப்ப அந்த 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 பீரியட் வந்து ரொம்ப மோசமான ஒரு பினான்சியல் பொசிஷன்ல தான் என்னோட லைஃப் போயிட்டு இருந்தது. எங்க அப்பா டீச்சரா இருந்தாலும் பணம் வர்றதுக்காக எனக்கு வேற எந்த சோர்ஸும் எனக்கு வரல அப்படிங்கிறதா உண்மை. ஸோ நான் ஃபார்மா ஃபவுண்டேஷனுக்கு பிறகு இது பார்த்தீங்கன்னா என்னுடைய தம்பியுடைய, அதாவது எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே 10 வருஷத்துக்கு முன்னாடி என் தம்பிக்கு கூட பிறந்த தம்பி கல்யாணம் நடந்திருக்கு. இதுல நான் இருக்கேன். என் பின்னாடி வந்து அந்த பாத்தீங்கன்னா நம்முடைய சதீஷ் சார் வந்திருக்காரு. அவரு என்னோட வீட்டு பக்கம் தான், என்னுடைய டீப் ஃப்ரெண்டு. ஸோ அந்த கல்யாணத்துக்கு அவங்க ஃபேமிலியோட வந்து வாழ்த்துட்டு போறாங்க. இதுல தான் மத்திய அமைச்சர் பொன்ராதாகிருஷ்ணன் உட்கார்ந்துருக்காரு. அந்த நேரத்தில் ஒரு அமைச்சர் அவர் உட்கார்ந்துருக்காரு. ஸோ அரசியல் ரீதியாகவும் வந்து எனக்கு ஒரு பெரிய பேக்ரவுண்ட் அப்போ இருந்ததுனால நிறைய பேர் அந்த கல்யாணத்தை வந்து வாழ்த்துட்டு போனாங்க. ஸோ எல்லாத்தையும் பார்த்தேன். அரசியல் நமக்கு ரொம்ப ஒத்து வராது அப்படிங்கிறத நான் ஃபீல் பண்ண நேரம் 2009. ஏன்னா நான் ஏன் தோத்தேன் அப்படிங்கிறத நான் போய் கேட்க போகும்போது, நான் 12 நல்ல காரியம் செய்திருந்தேன். 13வது ஒரு காரியம் என்னால செய்ய முடியல. உடனே அந்த 12 நல்ல காரியத்தை மக்கள் நினைச்சு கூட பார்க்கல. அந்த 13வது காரியம் மட்டும்தான் எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வந்தது. அதனாலதான் அவங்க ஓட்டு போடல அப்படிங்கிறத நான் தீர்மானிச்சு, இனிமேல் அரசியல் வேண்டாம், இனி எனக்காக ஒரு வாழ்க்கையை நான் தேடணும் அப்படிங்கிறதுக்காக நான் முடிவெடுத்து, எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஒரு ஆள்கிட்ட போய் நான் சொன்னேன், எனக்கு ஒரு வேலை கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னேன். இதுக்கிடையில டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எல்லாம் எழுதுறேன். எங்கேயாவது ஒரு வேலை கிடைச்சா நல்லா இருக்கும். அப்ப டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதி பாக்குறேன். பட் நான் எழுதின எக்ஸாமுக்கு எல்லாம் எனக்கு ஜெயிக்கிறதுக்கான எந்த சோர்ஸ் எனக்கு வரல. அப்போதான் என் ஃப்ரெண்டு மூலமா எனக்கு ஒரு வாய்ப்பு வந்தது. ஒரு மைக்ரோ பைனான்ஸுக்கு தக்கலை பிரான்ச்சுக்கு மேனேஜர் போஸ்ட்டுக்கு போறீங்களான்னு கேட்டாங்க. சரி, நானும் அந்த நாள் வரும்போது இன்டர்வியூக்காக என்னோட சர்டிஃபிகேட்லாம் கொண்டு போறேன். அங்க போய் உட்கார்ந்து எல்லா சர்டிஃபிகேட்லாம் வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டாங்க. அப்ப நான் போயிருக்கிறது வேஷ்டி சட்டில் தான் போயிருக்கேன். என்ன பார்த்தாங்க, பார்த்த உடனே என்ன பார்த்துட்டு உடனே என்ன சொன்னாங்கன்னா, சார் வேஷ்டி சட்டில் இருக்கீங்க, வேஷ்டி சட்டில் மாறணும், வேஷ்டி சட்டு இங்க ஒத்து வராது, வேஷ்டி சட்டு ஒத்து வரான வேஷ்டி சட்டில இருந்து மாறணும் அப்படின்னாங்க. அப்ப நான் சொன்னேன், அப்படின்னா எனக்கு இந்த வேலை வேண்டாம்,
அப்படின்னு நான் கிளம்புறதுக்கு ரெடியா இருக்கும்போது அவங்க அவங்களுடைய மேல் அதிகாரிட்ட கேட்டுட்டு சொன்னாங்க, கேரளாக்காரங்க எப்பவுமே வேஷ்டி சட்டை தான் எடுப்பாங்க, அதனால இவருக்கு மட்டும் பெர்மிஷன் கொடுக்கும்னு சொல்லிட்டாங்க. எனக்கு மட்டும் வேஷ்டி சட்டில் அந்த ஜாப் கிடைச்சது. கழுத்துல வந்து அவங்களுடைய அந்த விஷயங்கள்லாம் போட்டுட்டு அந்த அந்த ஜாப்பை நான் பார்த்துட்டு இருக்கேன். அதை பார்க்கும்போது முதல் மாசம் சம்பளம் 7,500 ரூபா, 6 மாசம் ட்ரைனிங் பீரியடு 7,500 ரூபா. அதுக்கு பிறகு தான் எனக்கு இன்கம் கூட்டுவேன்னு சொன்னாங்க. அப்படிதான் என்னோட மைக்ரோ ஃபைனான்ஸ் வேலையை நான் பண்ணிட்டு இருந்தேன். என்னோட மேரேஜ் பார்த்தீங்கன்னா 2/5/2010. இதுவும் டியர் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட வயசு 37 வயசு ஆகும்போது, அதாவது கடன்கள்லாம் கூடி இருக்கும்போது, ஜஸ்ட் ஒரு ஜாப்ல போயிட்டு இருக்கும்போது கையில பணமே இல்லை. வாழ்க்கையில ஏதாவது சமுதாயத்துல நான் நிக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஆசைனால சரி கல்யாணம் பண்ணிவிடும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஒரு பண்ணையர் இருக்காரு எங்க ஊர் பக்கத்துல. அவர்கிட்ட சொன்னேன், நான் எப்படியா கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு. அவர் சொன்னாரு, அடுத்த நாள் என்ன போன்ல கூப்பிட்டாரு. ஒரு இடத்துல ஒரு பொண்ணு இருக்கு, ஆனா ஒரு வகையும் தர மாட்டாங்க, ஒரு டவுரி ஒன்றும் தர மாட்டாங்க, ரொம்ப பாவப்பட்ட ஃபேமிலி, உனக்கு ஓகேன்னு நான் பேசுறேன் அப்படின்னாரு. நான் சொன்னேன், கருப்போ வெளுப்போ எதா இருந்தாலும் எனக்கு பணம் கணம் ஒன்றும் தேவையில்லை, இப்ப நான் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அங்க போய் பேசி எடுத்து கல்யாணத்தை ரெடி ஆகிட்டு அவங்க ஒன்றும் தரலைன்னாங்க. நானும் கல்யாணத்துக்காக என்ன பண்றேன்னா ஒரு 5,000 சீட் எடுக்கிறேன். கல்யாணத்துக்கு எல்லாரும் இன்வைட் பண்றது ஒரு 5,000 சீட் எடுக்கிறேன். கல்யாண மண்டபம், வண்டி, சாப்பாடு எல்லா அரேஞ்ச்மெண்ட் ஒன்றும் என் மனசுல ஓடல. ஸோ கல்யாணத்துக்கு சீட் அடிச்சாச்சு, கல்யாணத்துக்கு சீட் எல்லாம் கொடுத்துட்டே இருக்கேன். கல்யாண மண்டபம் என்னோட ஃப்ரெண்டோட மண்டபம். அவர் சொன்னார், நீ பணம் தர வேண்டாம் அப்படின்னு என்ன கல்யாண மண்டபம் ஃப்ரீ ஆகிட்டாரு. அப்புறம் எங்க வீட்டுல கூட இது துணிமணி எடுக்கணும். நான் எனக்கு ஒரு 400 ரூபாய்க்கு வேட்டியும் ஒரு 500 ரூபாய்க்கு ஷர்ட்டும் எடுத்துக்கிட்டேன். என் ஒய்ஃபுக்கு வந்து 2,000 ரூபாய்க்கு பட்டு வேட்டி, பட்டு சாரி. கொஞ்சம் போல அப்பா கொஞ்சம் போல சப்போர்ட் பண்ணியிருந்தாரு அந்த நேரத்துல. ஸோ கல்யாண மண்டபம், வண்டி வாடகை, அது பிறகு காய்கறி நறுக்க வந்தவங்க எல்லாமே ஃப்ரீ தான். எனக்கு கல்யாணம் கார்டு அடிச்சு தந்தது ஃப்ரீ தான். நான் கல்யாண கார்டு கொடுத்துட்டு இருக்கும்போது என்னோட ஃப்ரெண்ட் ஒரு ஆள் என்ன பார்த்து சொன்னாரு, நீ கல்யாண கார்டு கொடுத்துட்டே இருக்க, நிறைய பேர் வருவாங்க, நிறைய செலவாகும், ஒருவேளை அந்த செலவு வந்த பிறகு கல்யாணம் முடிஞ்ச பிறகு நீயும் உன் ஒய்ஃபும் மட்டும்தான் உட்கார்ந்துருந்து அந்த கடனாளியா மாறுவீங்க, அதனால பார்த்து பண்ணு அப்படின்னாங்க. நான் 2,500 கார்டு செலவு பண்ண பிறகு அந்த கார்டு எடுத்து அப்படியே வச்சுக்கிட்டேன், இன்னும் கார்டு கொடுக்க வேண்டாம். ஆனா என்னன்னா 10 பைசா செலவு பண்ணாம அந்த கல்யாணம் முழுக்க ஜாம் நடந்து முடிஞ்சது. நிறைய பேர் பெரிய பெரிய அரசியல் பிரமுகர்லாம் வந்தாங்க. அடுத்த நாளைக்கு நான் மொய் பணத்தை எல்லாம் செலவு போக எண்ணி பார்த்தாச்சுன்னா அந்த மொய் பணத்துல பாத்தீங்கன்னா 40,000 மீதி வந்தது. கல்யாணமே 10 பைசா இல்லாம இன்னைக்கு வரையும் என் பிள்ளைகளுக்கு என்னுடைய சொந்தக்காரங்களை நான் துணி ஒன்றும் எடுத்து கொடுக்கல. பட் நான் அதுக்கான ஒரு ஏரியா வச்சிருக்கேன். என்ன சொல்ல வரேன்னா, இந்த வியாபாரத்துக்குள்ளாடி வரும்போது சாதாரணமாக ஒரு மிகவும் மைனஸ் ஏரியால தான் நான் இந்த வியாபாரத்தை எடுத்து பண்ணி தான் எனக்கு அந்த மேரேஜ் முடிஞ்சது. எனக்கு 2 குழந்தைகள். அது மட்டும் இல்ல, நான் அந்த வீட்டுக்கு சப்போர்ட் பண்ண விஷயங்களை நான் 2வது பேசுறேன். ஸோ நான் இனிமேல் என்னோட வெஸ்டிஜிய சக்சஸ் பத்தி நான் உங்களோட பேச போறேன். நான் அழைத்து வரப்பட்ட ஆள்ல இழுத்து வரப்பட்டாங்க இந்த வியாபாரத்துல. என்னை பொறுத்தவரை இந்த வியாபாரம், இந்த மாதிரி நெட்வொர்க் மார்க்கெட்டிங் சும்மா ஒரு ஏமாத்து வேலை, பொய் அப்படிங்கிறது நான் 2000 இருந்து பொது வாழ்க்கையில் இருக்கும்போது நான் பார்த்து வளர்ந்தேன். இது பொய், இது நடக்காத கதை. இங்க யாரும் ஜெயிச்சதை நான் பார்த்ததே இல்லை. அந்த நேரம் தான் என்னுடைய லீடர் மிஸ்டர் சதீஷ் சார் இந்த பிசினஸ என் முன்னாடி கொண்டு வந்தாரு. சதீஷ் சார் வரும்போது அவரு கூட 3 பேர், அவரு கூட இன்னும் 2 பேர் கூட வந்தாங்க. மணிகண்டதாஸ் சார் அண்ட் பவுல் சார் என்னோட ஆபீஸ்ல பார்க்க வராங்க. எனக்கு அவங்கள பார்த்த உடனே ஒரே ஒரு தமாஷா தான் இருந்தது. இவங்க எதுல நம்மள சேர்க்க வந்திருக்காங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லா இரு அப்படின்னு என் மனசு சொல்லுது. நான் சதீஷ் சாரை பார்த்தோன்னே, ஏன்னா இவங்க ஆல்ரெடி நெட்வொர்க் எல்லாம் பண்ணவங்க, அதனால சொன்னேன், சார் நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன் அப்படின்னு. அவங்க கிளம்பி போயிட்டாங்க. அவங்க கிளம்பி போயிட்டு ஒரு 5 நாள் கழிஞ்சு வந்தாங்க. ஒரு 5 நாள் கழிஞ்சு வந்த பிறகு இந்த பிசினஸை பத்தி மறுபடியும் பேச வராங்க. அப்போ சொன்னேன், நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன் அப்படின்னு. ஒரு நாள் சித்தப்பா வீட்டுல போய் உட்கார்ந்துருக்கேன், அப்பவும் வந்துட்டாங்க. அப்பவும் இதை பத்தி சொல்றாங்க. அப்போ எனக்கு அதுல ஈடுபாடு இல்லை. மறுபடியும் ஒரு தடவை ஆபீஸ்ல வந்து உட்காரும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சார் ஜஸ்ட் இந்த இதுல என்ன ப்ராடக்ட் இருக்கு அது மட்டும் பாருங்க. ஸோ அந்த ப்ராடக்ட்டை நான் பார்க்க ஆரம்பிச்சேன். அந்த ப்ராடக்ட், சில ப்ராடக்ட் என் கண்ணுக்கு என்னோட வீட்டுக்கு வேணுமான்னு தோணுச்சு. குறிப்பா என் தம்பிக்கு காக்கா வலிப்பு,
அந்த காக்கா வலிப்புக்காக சில ப்ராடக்ட் உள்ள இருக்குதை நான் பார்த்தேன். அந்த காக்கா வலிப்புக்காக இந்த ப்ராடக்டை வாங்குறதுக்கு ஒரு 4000 ரூபாய் கொடுத்து சதீஷ் சார்கிட்ட என்ன சொன்னேன்னா, சதீஷ் சார் இந்த உங்களுக்காக தான் இந்த ப்ராடக்ட் வாங்குறேன், நீங்க பல தடவை என்ன தேடி வந்துட்டீங்க, ஸோ அதுக்கு தான் இந்த ப்ராடக்ட் நான் வாங்குறேன் அப்படிங்கிறத நான் அவங்களுக்கு சொன்னேன். அவங்க ஒரு 5000 ரூபாய்க்கு 4000 பக்கத்தில் ப்ராடக்ட் தந்துட்டாங்க, கொஞ்சம் புக்கெல்லாம் தந்தாங்க. என்னை பொறுத்தவரையில இந்த வியாபாரத்துல சதீஷ் சாரை பொறுத்தவரையில என்னை விட வயசு குறைவு, படிப்பு குறைவு, எல்லாம் குறைவு தான். ஆனா அந்த துறையை பத்தியான அவ்வளோ நாலேஜை தெரிஞ்சு வச்சிருக்காங்கிறது எனக்கு போக தான் தெரிஞ்சது. துவக்கத்துல வந்து என்னால அவருக்கு பெரிய அளவுல சப்போர்ட் பண்ண முடியல. ஏன்னா என்னோட ஜாப் எல்லாமே இருக்கும்போது பெரிய சப்போர்ட் பண்ண முடியல. ஆனா போக போக நானும் அவரும் அவ்வளவு பெரிய டீப் ஆயிட்டோங்கிறத விட, எந்த ஒரு நிகழ்ச்சி நடத்தினா சரிதான் 2 பேரும் சேர்ந்து முடிவெடுப்போம். அந்த 2 நாங்க 2 பேருக்கிற முயற்சி அவ்வளவு பெரிய சக்சஸ் தரும். ஸோ அதுக்காக நான் இந்த நேரத்துல சதீஷ் சாருக்கும் அவரோட ஃபேமிலிக்கும் நான் நன்றி சொல்றேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இவர் தான் சதீஷ் சாருக்கு அப்ளை மிஸ்டர் மணிகண்டதாஸ் சார். இவர் வந்து ஒரு பெரிய கோபுரத்தோட படிக்கல்ல மாதிரி இவர். வெளியில இருந்து பார்த்தா அவர் தெரியாது. ஆனால் இந்த வியாபாரத்தை ஆரம்பிச்ச அந்த காலகட்டத்தில இருந்து ஆரம்பிச்சு அவர் இன்விடேஷன் போடுறது அவர் தான். அவர் ஒரு ஆர்டிஸ்ட். இன்விடேஷன் போடுறது ஆரம்பிச்சு ஒரு ஹால்ல நிகழ்ச்சி நடந்த அந்த நிகழ்ச்சியை வந்து பார்த்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணது ஆரம்பிச்சு எல்லாமே அவர் தான் பண்ணிட்டு இருப்பார். அவ்வளவு கேர் எடுப்பார் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் சக்சஸா பண்றதுக்கு. பட் மணிகண்டதாஸ் சாருக்கும் அவரோட ஃபேமிலிக்கும் நான் இந்த நேரத்துல நன்றி சொல்றேன். அதே மாதிரி பவுல் சார் இந்த நிகழ்ச்சி இந்த வியாபாரத்தை நான் இன்னைக்கு உங்க முன்னாடி சக்சஸ் ஆகி நிற்கிறேன் அப்படிங்கிறது அப்படின்னா பவுல் சாருடைய பங்களிப்புங்கிறது ரொம்ப அதிகம். ஒருவேளை மணிகண்டதாஸ் சாரும் சதீஷ் சாரும் வரலன்னா நான் வந்திருக்க மாட்டேன். ஆனா இன்னைக்கு நின்றுட்டு இருக்கேன் அப்படின்னா, இன்னைக்கு ஜெயிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா பவுல் சார் தான். ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பவுல் சாரோட மீட்டிங்ல போய் உட்கார்றேன். ஏன்னா நான் ஒரு பக்கம் அரசியல்வாதி, ஒரு பக்கம் சோசியல் சர்வீஸ், எனக்கு ரொம்ப அனுபவம் இருக்குது, நான் படிச்சது எம்பில். நான் அவருடைய நிகழ்ச்சியில போய் அவருடைய ட்ரைனிங்ல போய் உட்காரும் போது முதல் உட்கார்ந்தது காலுக்கு மேல காலுக்கு தான் உட்கார்ந்தேன் சத்தியமா. ஆனா அவர் ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கும் போது ஒரு விஷயத்த சொன்னாரு, அறிவில் வளமை வாழ்வில் வளமை, அறிவில் வறுமை வாழ்வில் வறுமை. என்ன பசுமரத்தாணி மாதிரி இன்னைக்கு என்ன நெஞ்சிலே இருக்கு. உடனே அவருக்கு தெரியாமலே என்ன காலத்துக்கு கீழே போட்டுட்டு நான் நிமிர்ந்து கவனிக்க ஆரம்பிச்சேன். அவர் ஏதோ சொல்ல வராரு கேட்போம் அப்படின்னு. பட் அன்னைக்கு அவர்கிட்ட சரண்டர் ஆனதுதான். இன்னைக்கு அவரால் ஒரு 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 பாறையை அப்படி எப்படி கடைஞ்சு எடுத்து ஒரு சிற்பமா மாத்தி இந்த உலகத்துக்கு காட்ட முடியுமோ அந்த மாதிரி காட்டுதான். ஸோ பவுல் சார், ஏன்னா இந்த நேரத்துல என்னுடைய குடும்ப சார்பாக அவருடைய குடும்பத்துக்கும் அவருக்கும் ரொம்ப நன்றி சொல்லணும், கடமைப்பட்டிருக்கேன். ஸோ ஓகே. ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா நம்முடைய சுதாகர் சார் ரொம்ப மென்மையா பேசக்கூடிய ஆளு, ரொம்ப சாப்பிட்டு அவரு துவக்கத்தில் வரும்போது ஒரு சின்ன ஆளு மாதிரி தான் இருப்பார், கடுவு மாதிரி தான் இருப்பாரு, ஒரு நல்ல முளை மாதிரி. அவர்கிட்ட இருக்கக்கூடிய விஷயம் வந்து அவ்வளவு சாதாரண விஷயம், அவ்வளவு பெரிய விஷயம். அவர் மைண்ட் எம்பவர்மெண்ட் மைண்டை பத்தியான ட்ரைனிங் கொடுப்பாரு செம. அவருக்கு நாங்க அப்பவுமே என்ன ஆயிட்டோம்னா ரசிகன் ஆயிட்டோம். எங்க டீம் அவ்வளவு பேருமே, சதீஷ் சார் டீம் அவ்வளவு பேருமே அவருக்கு ரசிகன். அவர் எப்ப வருவாருன்னு ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு மாதங்களும் காத்துட்டு இருப்போம். அவர் வந்துட்டாருன்னா பேசிட்டாருன்னா இட்ஸ் எ கிரேட். எங்க டீமுக்கு அவ்வளவு எனர்ஜி தரக்கூடிய ஆளு எங்களுடைய சுதாகர் சார். அவருக்கு இந்த நேரத்துல எல்லாரும் மூலமா நன்றி சொல்றேன். ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா ஃபருக் சார், முகமது ஃபருக் சார், பாண்டிச்சேரி சாருடைய பென்ஸ் கார் அச்சீவர். பட் அந்த ஃபருக் சார் நான் பார்த்த விஷயம், அவருடைய ட்ரைனிங் அவ்வளவு குவாலிட்டியா இருக்கு. அவரு ஒரு தடவை நாகர்கோவில் ஒரு டாபிக் கொடுக்க வந்தாரு. அந்த டாபிக்கோட பேர் திங்கிங் அப்படின்னு டாபிக். கடைசியில முடியும் போதுதான் அவர் சொன்ன விஷயத்தினுடைய சாராம்சம் அவ்வளவு சூப்பரா சொன்னாரு. நீ திங்க் பண்ணா கிங் ஆயிடுவேன் அப்படின்னாரு. இன்னைக்கு அவர் சொல்லி கொடுத்த விஷயத்த திங்க் பண்ணோம், இன்னைக்கு கிங்கா மாறிட்டோம். உண்மையிலேயே ஃபருக் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி சார். ஸோ அடுத்த பாத்தீங்கன்னா நம்முடைய அது ஃபாதர் அப்படி சொல்லலாம். எனக்கு அப்பா இறந்து போயிட்டாரு. பட் தினசரி எழும்பும் போது மனசார நன்றி சொல்லிட்டு எல்லாருக்கும் நன்றி சொன்னா கூட ராஜா சார ஒரு நிமிஷம் நினைச்சு நன்றி சொல்லுவேன். தமிழ்நாட்டோட வெஸ்டேஜோட அம்பாசடர், மாசம் 17 லட்சம் ரூபாய்க்கு மேல ஏர்ன் பண்ணிட்டு இருக்காரு.
ஏன்னா அவருடைய பாசறையில வளர்ந்தவங்க தான் நாங்க. அதுல குறிப்பா என்னுடைய டீம். அவருடைய அன்புங்கிறது சாதாரண அன்பு கிடையாது. ஒரு தடவை நான் ஒரு 5 கோடி ரூபாய் கிளப்ல மெம்பரா இருக்கேன். எனக்கு அந்த செலக்ஷன் ஆன விஷயம் தெரியாது. அவர் எனக்கு கூப்பிடுறாரு. நான் சொன்னேன், சார் உண்மையிலே நான் தானா அப்படின்னு நான் கேட்கிறேன். இல்ல கண்ணு நீ தான் அப்படின்னு கம்பெனி சொல்லிட்டாங்க. திரும்ப திரும்ப அதுக்காக அவர் அந்த முயற்சி பண்ண விஷயங்கள்லாம் உண்மையில இப்பவும் ஞாபகத்துல இருக்குது. எந்த மீட்டிங்ல பார்த்தாலும் சரிதான், எந்த இடத்துல பார்த்தாலும் சரிதான், அந்த கண்ணுங்கிற வார்த்தையோட நம்மளை அரவணைச்சிட்டு போற ஒரு அப்பா ஸ்தானத்துல இருக்காரு. ஏன்னா அவர் கொடுத்த ட்ரைனிங்கும், அவர் இன்னைக்கு யூடியூப் வழியா வாரம் வாரம் எல்லா செவ்வாய்க்கிழமையும் கொடுத்துருக்கிற ட்ரைனிங்கும் அவ்வளவு அவ்வளவு சூப்பர். எங்களுடைய டீம் எல்லாம் வளர்றதுக்கு பெருசாகிறதுக்கு இன்னைக்கு வந்து ராஜசாரும் ஒரு ரொம்ப முக்கியமான காரணம். ஸோ அவருக்கும் அவருடைய ஃபேமிலிக்கும் என்னுடைய குடும்ப சார்பாக என் சார்பாக ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கேன். தேங்க்யூ சார். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சித்தார்த் சிங். நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல 1 கோடி ரூபாய் சம்பாதிக்க முடியுமா அப்படிங்கிற கனவோட இருப்பவங்களுக்கு முடியும் அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிள் சொல்லக்கூடிய ஆளுதான் இவர் சித்தார்த் சிங் சார். இந்த எங்களுடைய டாப் லீடர், அதுவும் ஆசியாவிலேயே இன்னைக்கு நம்பர் 1 நெட்வொர்க்ல சம்பாதிக்கக்கூடிய ஒரு சூப்பர் லீடர், ஆசியாவிலே பெரிய லீடர். பட் அவர் சொல்லுவாரு, கனவு காணுங்கள் அப்படிங்கிற சொல்றதுல அவரு கண்ணை மூடும் போது வரக்கூடிய கனவை விட கண்ணை திறந்து பார்க்கும் போது வரக்கூடிய கனவுகள் தான் பெரிய கனவு. அது கண்ணை திறந்து பார்க்கும்போது உங்களுக்கு கனவு வந்தா நீங்க சக்சஸ் பண்ணிடுவீங்கிறதுல ரொம்ப ஆழமா சொல்லி தந்தாரு. அவ்வளவு சூப்பரானதான் நம்முடைய லீடர்ஸ். ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் வெஸ்டிஜ் வியாபாரத்தை ஆரம்பிச்சது 2012 5ஆம் மாசம். ஸோ இந்த இடத்துல இன்னும் நன்றி. ஸோ என்னுடைய முதல் மாச வருமானம் 273 ரூபா. நான் என்னுடைய ஆபீஸ் ஒர்க்கை முடிச்சுட்டு சாயந்தரம் வரும்போது 6 மணிக்கு போற வெஸ்டிஜ் பிசினஸ் எடுத்துட்டு போறேன். நைட்டு 9 மணி 10 மணி வரைக்கும் வெஸ்டிஜ் வியாபாரத்தை போய் சொல்லுவேன். ஆனா எனக்கு தெரிஞ்சதெல்லாம் யாரை கண்டாலும் பேசணும், வெஸ்டிஜை பத்தி பேசணும், யாரை கண்டாலும் இந்த பொருளை விற்கணும். அப்படிதான் இந்த வியாபாரத்தை ஆரம்பிச்சேன். என்னுடைய முதல் மாச வருமானம் 273 ரூபா. டியர் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பாருங்க, இன்னைக்கு பல கோடீஸ்வரர்களை உருவாக்குற வெஸ்டிஜ் நிறுவனத்துல சேர்ந்திருக்கக்கூடிய எல்லாருக்கும் இருக்கக்கூடிய வருமானம் தான். எனக்கும் 273 ரூபா அந்த வருமானம் தான் வந்தது. முதல் துவக்கத்துல அப்படிதான் வரும். ஆனா என்னை வீடை பொறுத்தவரையில நிறைய எதிர்பார்த்தாங்க. இவனோட வருமானம் மிகப்பெரிய அளவுல மாறும்னு எதிர்பார்த்தாங்க. மிகப்பெரிய வருமானத்தை கொண்டு காட்டுவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா வந்தது 273. பட் என் ஒய்ஃபு சொன்ன விஷயம் என்னன்னா, நீங்க ஓடின ஓட்டத்துக்கு எவ்வளவு பெரிய வருமானத்தை கொண்டு தருவீங்கன்னு பார்த்தா 273 ரூபா இந்த சல்லி காசு கேட்டா நாங்க தர மாட்டோமா. இப்படிதான் என் ஒய்ஃபும் எங்க அப்பாவும் என்னை பார்த்து சொன்னாங்க. இப்ப முதல் மாசம் வருமானம் 273 ரூபா வந்தது. நான் சொன்னேன் அடுத்த மாசம் பாரு வருமானம் கூடும் அப்படின்னு. 2வது மாசமும் வருமானம் வந்தது. 2வது மாசம் வருமானம் 206 ரூபா. அப்ப எல்லாம் நான் ஆபீஸ் போவேன். போயிட்டு வந்து சாயந்தரம் வீட்டுக்கு வரும்போது கொரியர்ல தான் அப்ப இன்கம் வரும். கொரியர்ல இன்கம் வந்த உடனே எங்க வீட்டுல எடுத்து பார்த்தாங்க. பார்த்தவொடனே அவங்களுக்கு ரொம்ப ஷேம் ஆயிட்டு 206 ரூபா. என்ன நான் வீட்டுக்கு வரும்போது எங்க அப்பா சொன்னாரு, நான் கோடீஸ்வரம் வரேன் அப்படின்னு என்னை பார்த்து கிண்டல் பண்றாங்க. அந்த இன்கத்தை வாங்கி வச்சுட்டு கோடீஸ்வரம் வரேன் அப்படின்னு. என் ஒய்ஃபும் ரொம்ப நக்கலா சிரிக்கிறாங்க. ஸோ என்னோட இன்கத்தை எடுத்து பார்க்கறாங்க. பார்த்த உடனே 206 ரூபா. அப்படியே நான் அப்படியே அதிர்ச்சியாகி போய் நிற்கிறேன். ஏன்னா ஏதோ இன்கம் கூடுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் எனக்கு அப்ப மார்க்கெட்டிங் பிளான் தெரியாது. ஏன்னா இவங்க படிச்சு தரக்கூடிய விஷயத்துல நான் எங்கேயும் போக மாட்டேன். அப்ப எங்க வீட்டுல சொல்றாங்க, இனிமேல் நமக்கு இந்த வெஸ்டிஜ் வியாபாரம் வேண்டாம், நீ இதை நிறுத்திக்கோ. ஏன்னா உனக்கு வரக்கூடிய அந்த வருமானம் போதும், என்னோட ரிட்டையர்ட் பணம் இருக்கு, அந்த சம்பளத்தை வச்சு குடும்பத்தை அழகா ஓட்டிட்டு போயிடலாம். அதனால நமக்கு இந்த இது வேண்டாம் அப்படின்னு வீட்டுல அப்பா அம்மா எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. பட் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கும் ஒரு எண்ணம் வந்துட்டு, இனிமேல் இந்த பிசினஸ நடத்த வேண்டாம், நிறுத்திடுவோம் அப்படின்னு ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டேன். நான் 2 நாள் இந்த பிசினஸை பத்தி யார்கிட்ட சொல்லல. டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 10ஆம் கிளாஸ் தோத்தவங்கிட்ட போய் 10ஆம் கிளாஸ் படிக்கலாம்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நானே தோத்து போய் கிடக்கேன், நீ படிச்சு என்ன, உனக்கு என்ன வேலையா கிடைக்க போகுது, நீ என்ன செய்ய போற, சாதிக்க போற, இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. எவ்வளவு பெரிய கடினமான இரும்பை கூட நீங்க வெளியில எடுத்து போறீங்கன்னா 1 வருஷம் கழிஞ்சு பார்த்தா துருப்பிடிக்கும். கடினமான இரும்பைய துருப்பிடிக்க வைக்கக்கூடிய சக்தி வெளியில இருக்கக்கூடிய ஆக்சிஜன் இருக்கு. அதே மாதிரிதான் நமக்கு நாம எவ்வளவு பெரிய சக்சஸ் பண்ணணும்னு நினைச்சா கூட
முறையான கைட்லைன்ஸ் இல்லைன்னா நம்மவும் ஜெயிக்க முடியாங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன். பட் 2 நாள் கழிந்த பிறகு நைட்டு எனக்கு ஒரு விஷயம் வந்தது. எப்படின்னா, இந்த பிசினஸ்ல கார் வாங்கலாம்னு சொன்னேன், ஃபாரின் போலாம்னு சொன்னேன், ட்ரைனிங் தந்த பவுல் சார்ட்ட எதா இருந்தாலும் போன் பண்ணி பேசணும்னு சொல்லிட்டு நான் பவுல் சார்ட்ட போன் பண்ணி பேசுறேன். நான் அவர்கிட்ட கேட்ட முதல் கேள்வி, சார் இந்த வியாபாரத்துல கார் வாங்கலாம் சொன்னீங்க, ஃபாரின் போலாம் சொன்னீங்க, நீங்க அழகா என்ன ஏமாத்திட்டீங்களே அப்படின்னு நான் அவனை கேட்கிறேன். அவர் சொன்னாரு, இல்ல கிடையாது, நீங்க முதல்ல இந்த வியாபாரத்தை புரிஞ்சிருக்கணும். நீங்க வீடு வீடா கொண்டு வித்திருப்பீங்க, இல்லைன்னா ஆளை சேர்த்திருப்பீங்க, பட் பண்ணணும், இங்க ஒரு சிஸ்டம் இருக்கு, சிஸ்டத்தோட பண்ணணும். நான் கேட்டேன், இது சேரும்போது சொல்லலையே அப்படின்னு. இல்ல, நாங்க சேரும்போது சொன்னேன், ஆனா நீ கேட்கல அப்படின்னு. நான் சொன்னேன், எனக்கு இந்த பிசினஸை பத்தி நான் கத்துக்கணும் அப்படின்னு. ஆனா அவர் சொன்னாரு, என்னுடைய கேட்வே டு ரிச்னஸ்ங்கிற ட்ரைனிங் வந்து உட்காரு, அதே மாதிரி பிரவீன் சாரோட ட்ரைனிங்ல வந்து உட்காரு, அவரோட விஐபிங்கிற ட்ரைனிங் இருக்கு, ரெண்டும் உனக்கு அழகா சொல்லி தரும் அப்படின்னு. நான் ரெண்டையும் போய் உட்கார்ந்த டியர் ஃப்ரெண்ட்ஸ். அங்க எனக்கு கிடைச்ச விஷயம் என்னன்னா, இந்த கம்பெனியை பத்தியான விஷயங்கள் கிடைச்சது. இங்க பவுல் சாரோட ட்ரைனிங்ல ரொம்ப சூப்பரா சொல்லி தந்தாரு, அழகா சொல்லி தந்தாரு. எல்லாத்தையும் எழுத ஆரம்பிச்சேன், எல்லாத்தையும் படிக்க ஆரம்பிச்சேன், எல்லாத்தையும் மத்தவங்க போய் சொல்ல ஆரம்பிச்சேன். இந்த கம்பெனி 2004 ஆரம்பிக்கும் போது என்ட்ரி ஃபீல்ட்ல ரினிவல், ஆனா வெளியில அப்படியெல்லாம் கிடையாது. இந்த கம்பெனில 5 விஷயத்த சொல்லியிருந்தது. அந்த 5 விஷயம் என்னன்னா, முதல்ல பாலிசி, நோ என்ட்ரி ஃபீ நோ ரினிவல். அன்னைக்கு எல்லா கம்பெனியும் என்ட்ரி ஃபீ ரினிவல் வைக்கும் போது இங்க என்ட்ரி ஃபீ இல்ல, ரினிவல் இல்ல. அதே மாதிரி பே அவுட் 60% பே அவுட். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனிகள் வரலாற்றுல 60% பே அவுட்டை யாரும் தரல. உங்களோட பிளானை பத்தி சொன்னாரு, அக்குமுலேஷன் பிளான். நீ நினைச்சா கூட தோக்க முடியாது, நீ யாரையும் தோக்கடிக்க முடியாது. அதே மாதிரி கம்ப்ரஸ் மெத்தட், அதே மாதிரி ஸ்லாப் சிம்பிள், அதை பத்தி சொல்லி தந்தாரு. 4வது பாயிண்ட் ப்ராடக்ட். ஒரு மனுஷனுக்கு ஒரு வீட்டுக்கு தேவையான என்னென்ன பொருட்கள்லாம் வெளியில வாங்குறாங்களோ அந்த வகையான பொருட்கள்லாம் இங்க இருக்கு, அதை பத்தி சொல்லி தந்தார். 5வது பாத்தீங்கன்னா இவங்களுடைய பிரைஸ சொன்னாங்க, ரொம்ப ரீசனபிள் ரேட். எனக்கு அவருடைய ட்ரைனிங்ல கேட்வே டுங்கிற ட்ரைனிங்ல நான் பிடிச்சிக்கிட்ட விஷயம் 5 விஷயம் தான். இந்த 5 விஷயத்த வச்சிருக்கேன். அதே மாதிரி கம்பெனியோட growth பத்தியான விஷயங்களை நான் பார்த்துக்கிட்டேன். ஸோ இது மட்டும் தான் எனக்கு கிடைச்சது. அதே மாதிரி பிரவீன் சாருடைய ட்ரைனிங், எந்தெந்த இடத்துல நீ ஷேக் ஆவ, அதை பத்தி சொல்லி தந்தார். டியர் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு 206 ரூபாய் வருமானத்தை இருக்கும் போது நான் எங்கெல்லாம் மீட்டிங் இருக்கோ, எங்கெல்லாம் ட்ரைனிங் இருக்கோ, நான் பண்ண ஆரம்பிச்சேன். நான் 3 விஷயத்த முடிவு பண்ணேன் இந்த ட்ரைனிங் போற 3 விஷயம். ஒண்ணு, இன்னையிலிருந்து இந்த பிசினஸ் வெஸ்டீஜ் கம்பெனியோட பிசினஸோ, என்னுடைய டீம் லீடரோட பிசினஸோ, என்னோட டவுன்லைனோட பிசினஸ் அல்ல, கிருஷ்ணகுமாராக என்னுடைய பிசினஸ் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்கா முடிவு எடுத்தேன். 2வது விஷயம் என்னன்னா, இந்த வியாபாரத்துல 1 கோடி ரூபாய் நான் முதலீடு பண்ணிருக்கேன். இந்த முதலீடு பண்ணும்போது என்ன அக்கறை எடுக்கணுமோ அந்த அக்கறை ஒவ்வொரு நாளும் எடுக்க ஆரம்பிச்சேன். எங்க எல்லாம் ட்ரைனிங் இருக்கோ, மீட்டிங் இருக்கோ போய் சொல்ல ஆரம்பிச்சேன். இப்படிதான் என்னுடைய பிசினஸ் அந்த 2 மாசத்துக்கு தான் முறைய ஆரம்பிச்சது. இங்கதான் நிறைய பேருக்கு குழப்பம் வரும். இந்த 2 மாசத்துக்குள்ளாடி இந்த நாலேஜ் எடுக்காம நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்க, மத்தவங்க போய் சொல்லிடுவாங்க, இதுலயா போய் சேர்ந்த, இதுலயா ஜெயிக்க போற, இப்படி எல்லாம் சொன்ன உடனே நிறைய பேர், அதாவது அதிகமான நபர்கள் என்ன பண்ணிடுவாங்க, இந்த வியாபாரத்தை தொடர்ச்சியா பண்றது இல்லை. ஆனா இங்க அறிவு சார்ந்த விஷயங்கள் நிறைய இந்த கம்பெனி கொடுக்குது, டீம் லீடர்ஸ் கொடுக்காங்க. அதை முறையா கத்துக்கிட்ட பிறகுதான் இந்த பிசினஸை நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ என்னோட இன்கம் 3ஆம் மாசம் 743 ரூபாய். இதுல ஒரு சூப்பரான விஷயம் நடக்குது. நான் ஃபர்ஸ்ட் இந்த வியாபாரத்தை ஒவ்வொரு இடங்களா சொல்லிட்டு இருக்கேன். நான் 8% அந்த லெவல்ல இருக்கேன். என்னுடைய டீம் மெம்பர்ஸ் 2 பேரு நெட்வொர்க் ஆல்ரெடி படிச்சவங்க, தெரிஞ்சவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த இந்த டீம் லீடர்ஸ் வந்து என்ன ஒரு லீடர்கிட்ட கொண்டு கூட்டு போறாங்க, இந்த பிசினஸ் பத்தியான விஷயங்களை சொல்றதுக்கு கூட்டு போறாங்க. பட் அவங்க ஆல்ரெடி நெட்வொர்க் தெரிஞ்சவங்க என்ன இன்னொரு நெட்வொர்க் லீடர்கிட்ட கூட்டு போறாங்க. அங்க போய் நான் நான் வேஸ்ட் சட்டோட உட்கார்ந்துருக்கேன். அங்க அவங்க லீடர்ஸ் என்ன முன்னாடி அவங்க ஆம்பே பண்ண லீடர்ஸ் வந்து உட்கார்ந்து இருக்காங்க. அங்க நான் வெஸ்டீஜ பத்தி பேசுறேன். ஆனா நான் பேசுன விஷயம் என்னன்னா, பவுல் சார் சொன்ன அந்த 5 விஷயம் தான். நான் அந்த கம்பெனி பத்தி இது தப்பா பண்ணல. வெஸ்டீஜ்ல எனக்கு தெரிஞ்ச நான் 8% இருக்கும்போது நான் எனக்கு 2 லீடருக்கு முன்னாடி நான் பேசுறேன், 5 விஷயத்த சொல்றேன். வெஸ்டீஜோட எதிர்காலத்தை பத்தி பேசுறேன், இதுல என்ன நீட் அப்படிங்கிறத பேசுறேன். அந்த அவங்க 2 பேருமே ஒத்துக்கல, அந்த ஆம்பே லீடர்ஸ் 2 ஒத்துக்கல. பட் என்ன கூட்டு வந்த லீடர்ஸ், என்னோட கூட்டு வந்த லீடர்ஸ் என்ன பண்றாங்கன்னா, அந்த விஷயங்களை கேட்கறாங்க. கேட்டு முடிஞ்ச உடனே அவங்க முடியாதுன்னு சொன்னா அவங்க இறங்கி நடந்து வந்துட்டு இருக்காங்க. பட் அவங்க நடந்து வரும்போது ஒரு பெரிய கம்பீரத்தை பார்த்தேன். அந்த கம்பீரம் எப்படி இருந்ததுன்னா,
என்னுடைய லீடர் கிருஷ்ணகுமார்ங்கிற லீடர் எல்லா விஷயங்களையும் தெரிஞ்ச லீடரா இருந்ததை நான் பார்த்தேன். அது மட்டுமல்ல, அன்னையிலிருந்து ஒரு விஷயத்த முடிவு பண்ணேன். என்ன முடிவு பண்ணேன்னா, நான் இனி எங்க பேசினாலும் சரிதான். ஒரு மெசேஜ் எனக்கு கிடைச்சது. நான் எங்க பேசினாலும் நான் அவங்களுக்காக பேசுறதுங்கிறத விட, நான் அவங்களுக்காக பேசுறதுங்க அதாவது புதிய கட்சிக்காக பேசுறதுங்க விட, நான் கூட்டிட்டு போயிருக்கக்கூடிய அவங்களுக்கு மெசேஜ் கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்த நான் அன்னையிலிருந்து கத்துக்கிட்டேன். அது இன்னைக்கு வரையும் கடைபிடிச்சிட்டு இருக்கேன். இதே மாதிரி இந்த 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 இடத்துல தான் எனக்கு நிறைய அனுபவம் கிடைச்சது. ஒரு தடவை ஒரு ஆளுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கேன். அவரை நான் பார்க்க போறேன். அங்க அப்பாயின்மெண்ட்ல நான் போய் அவரை வெயிட் பண்றேன். 6 மணிக்கு வா, மணாலகுச்சில வா அப்படின்னு அவர் சொல்றாரு. நான் 6 மணிக்கு போறேன். அங்க போய் உட்கார்றேன். 6 மணிக்கு நான் அவருக்கு போன் பண்ணிட்டே இருக்கேன். 6 மணி ஆச்சு, 7 மணி ஆச்சு, 8 மணி ஆச்சு, 9 மணி ஆச்சு. நைட்டு அங்கெல்லாம் 8 மணிக்கு அந்த இடங்கள் மக்கள் போயிடுவாங்க. 10 மணி ஆச்சு, 11 மணி ஆச்சு. 11:30க்கு வராரு. 11:30 மணிக்கு வராரு. அவர் அந்த சம்பந்தப்பட்டவர் வராரு. வந்தவன என்ன சொல்றாரு, கிருஷ்ணகுமார் சார், எதா இருந்தாலும் நாளைக்கு பேசுவோம், நெட்வொர்க் தானே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு நடந்து போறாரு. சோ எனக்கு இப்பதான் ஒரு பெரிய கோபம் வருது. அந்த கோபம் என்னன்னா, எதுக்கு இந்த வியாபாரத்தை பண்ணணும், ஏன் இந்த வியாபாரத்தை பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஒரு கோபம் எனக்கு வர ஆரம்பிக்குது. நான் அந்த 11:30 மணிக்கு அங்கிருந்து பைக்ல வீட்டுக்கு வரேன். வீட்டுக்கு வந்த பிறகு சாப்பிடறதுக்கு ஒய்ஃப் சொல்றாங்க சாப்பிடுங்க அப்படின்னாங்க. பட் எனக்கு சாப்பிடறதுக்கு மனசே வரல. ஏன்னா என்ன ஒரு மனுஷன் கூட அந்த ஆள் மதிக்கல. ஜஸ்ட் நான் அவருக்காக 6 மணிக்கு அவரு அப்பாயின்மெண்ட் தந்தாரு. நான் அவருக்காக அங்க வெயிட் பண்ணியிருக்கேன். பட் 11:30 மணி வரைக்கும் என்னை காக்க வச்சுட்டாரு. எனக்கு அவமானம், என்னோட ஈகோ எனக்கு தட்டி பார்த்துட்டே இருக்கு. எதுக்கு அடுத்தவங்க வீட்டுல போய் இப்படி எல்லாம் காவல் இருக்கணும் அப்படிங்கிறத நான் இருந்து நம்பிட்டே இருக்கேன். ஸோ நைட்டு 2 மணிக்கு போல எனக்கு ஒரு ஐடியா, ஒரு உத்வேகம் வருது. அந்த உத்வேகம் என்னன்னா, எவங்க முன்னாடி நான் ஜெயிச்சு காட்டுவேன், எவங்க முன்னாடி இந்த வியாபாரத்தை பண்ணி நான் என்னோட சக்சஸை காட்டுவேன் அப்படின்னு எனக்கு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை, தைரியத்தை நான் உருவாக்கி தூங்கிட்டேன். உண்மையிலேயே அன்னையிலிருந்து என்னோட பிசினஸோட மைலேஜ் பயங்கர ஸ்பீடு, செம ஸ்பீடு, வேகம் எடுக்க ஆரம்பிச்சேன். ஏன்னா எப்ப எல்லாம் எனக்கு தோல்வி வந்திருக்கோ அந்த தோல்விகள் என்ன ஒண்ணும் கூட பண்ணல. அந்த தோல்விகள் தான் என்னை மிகப்பெரிய அளவுல மாற்றத்தை உருவாக்கிச்சு அப்படிங்கறதுதான் எனக்கு 3ஆம் மாசத்துல நடந்த விஷயம். 3ஆம் மாசம் இன்னொரு சம்பவம் கூட நடந்தது. என்ன ஒரு ஆளு கூட்டிட்டு போறாரு. அந்த ஆள் அங்க நிக்கிறாரு. அந்த சம்பந்தப்பட்ட நபர் ஒரு காலேஜ் ப்ரொஃபசர். இந்த கூட்டிட்டு போற ஆளு இங்க இருந்தே சொல்லிட்டு போறாரு, சார் அவர் ஒரு காலேஜ் ப்ரொஃபசர், அவர்கிட்ட நான் பேச போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. என்ன கூட்டிட்டு போய் அவர் வீட்டு நடையில அவர் உட்கார்ந்துருக்காரு. அவர் வீட்டுக்கு முன்னாடி உட்கார்ந்துருக்காரு. உட்கார்ந்து இருக்கும் போது இவர் சொல்றாரு, இந்த மாதிரி வெஸ்டீஜ்ல இருந்து கிருஷ்ணகுமார்னு இவரு அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த கேட்கிறாரு, வெஸ்டீஜியா அது என்னது அப்படின்னு கேட்கிறாரு. அது இந்த ஆம்பே மாதிரி அப்படின்றாரு. அடுத்த நிமிஷம் அவர் என்ன பண்ணாரு, என் கண்ணுக்கு முன்னாடி அந்த கேட்ட நேர டபார்னு போட்டுறாரு. நேர வீட்டுக்குள்ளாடி போய் அந்த ஃப்ரெண்டு கதவை சாத்திட்டு போயிட்டாரு. எனக்கு அது ரொம்ப ஊண்டிங் ஆயிட்டு. அதாவது இந்த மார்க்கெட்டிங், இந்த துறைக்கு மேல எவ்வளவு மோசமான விஷயங்களை உள்ள புதைச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தேன். அப்பவும் நான் வரேன், வீட்டுக்கு வரேன், வந்துட்டு ஒரு ஷேமா தான் இருக்கேன். ஏன்னா நான் படிச்ச படிப்பு, எங்க அப்பா சாப்பிட்றதுக்கு எனக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ஆனா இந்த இடத்துல மனுஷன் கூட நம்மளை மதிக்கலையே அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு மற்றவங்க என்ன ரியாக்ஷன்ல தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா அப்போ நான் முடிவு பண்றேன், இதுல ஜெயிக்காம விட மாட்டேன், இதுல ஒரு 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 பெரிய சக்சஸ் பண்ணாம விட மாட்டேன் அப்படிங்கிறத நான் மறுபடியும் பண்ண ஆரம்பிச்சேன். என் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த மாதிரி இடங்களை பண்ணும்போது நான் பார்ட் டைம் தான் பண்றேன். எனக்கு ஒரு ஜாப் இருக்குது, மைக்ரோ ஃபைனான்ஸ் ஒரு மேனேஜர் ஜாப் இருக்குது. எனக்கு ஒரு ஃபர்னிச்சர் கடை இருக்குது. அந்த ஃபர்னிச்சர் அங்கேயும் ஒரு இன்கம் வந்துட்டு இருக்குது. அதே நேரம் நான் சொந்தமாக மைக்ரோ ஃபைனான்ஸ் ஆரம்பிச்சு அதுவும் ரன் ஆயிட்டு. நான் சொந்தமானா எனக்கு ஒரு 7,500 8,000 சம்பளம் தரும்போது அதை சின்ன சின்ன சீட்டா போடுறேன். அந்த சீட்டை எடுத்து
ஷீட்டை பிடிச்சி அதை கொஞ்சம் கொஞ்சமா மைக்ரோ ஃபைனான்ஸ். ஸோ அப்போ நான் இப்போ எல்லா தொழிலுமே எல்லாமே பிஸி ஆயிட்டேன். ஆனாலும் வெஸ்டிஜிக்கு தினசரி 3ல இருந்து 4 மணிக்கு கொடுத்தே தீரும். ஒரு நாள் கூட நான் வெஸ்டிஜிக்கான நேரத்தை நான் கட் பண்ணதே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த இந்த இடத்துல நான் ஒரு ஊர் தலைவரா இருக்கேன். இந்த பகுதியில ஒரு வில்லேஜுக்கு நான் இப்போ 10 வருஷமா தலைவரா இருக்கேன். அதான் எங்க ஊரோட பேர் பனங்குழி. கப்பியர பஞ்சாயத்துல இருக்கக்கூடிய பனங்குழி ஊருக்கு தலைவர். ஸோ நான் தலைவரா எடுத்து இது வந்து 10வது வருஷம் ஓடிட்டு இருக்கு. அப்ப நான் வெஸ்டிஜி எடுத்த பிறகு நான் ஊர்க்கூட்டம் நடத்துவேன். இந்த ஊர்க்கூட்டம் நடந்துட்டே இருக்கும். ஊர்க்கூட்டம் முடிஞ்ச உடனே அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப வெஸ்டிஜ் தான் பேச போறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆளாலாம் எஸ்கேப் ஆயிடுவாங்க. எனக்கு தெரியும் யாரும் இருக்க மாட்டாங்கன்னு தெரியும் அதுக்கு பிறகு. ஸோ நான் அதனால கவலைப்படல. ஆனா ஒரு பெரிய குட் நியூஸ் என்னன்னா, நான் அந்த ஊர்க்கூட்டம் நடத்தின பிறகு அந்த ஊர்க்கூட்ட என்னோட ஊர்ல ஒரே ஒரு லீடர் மட்டும் என் கூட வந்தாரு. வெஸ்டிஜ் பண்ணாரு. நெட்வொர்க்கே தெரியாது. அவர் தான் மிஸ்டர் சுரேஷ். அவர் டைமண்ட் டைரக்டரா மாறி இருக்காரு. அவர் கார் வாங்கியிருக்காரு. இப்படிதான் என்னுடைய வெஸ்டிஜ் பிசினஸ் போயிட்டே இருக்குது. இப்போ நான் என்னன்னா, இந்த இடத்துல நான் ஒரு சில விஷயங்களை படிச்சுக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் ராஜசாருடைய என்டிஓ அப்படிங்கிற ட்ரைனிங்கை நான் என்ன பண்றேன்னா, ஒரு ஸ்லைடு மாதிரி ரெடி பண்ணி அவர் அங்க பிரசன்டேஷன் பண்ணுவாரு. அப்போ வீடியோ இருக்குது. அந்த வீடியோவை நான் என்னுடைய டீம்ல வந்து சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கிறேன். அதாவது எங்க டீம்ல யாரெல்லாம் வெஸ்டிஜ்ல சேர்ந்திருக்காங்களோ ஒரு ஆளு கூட விடக்கூடாது. எல்லாருக்கும் என்டிஓ ட்ரைனிங் போயிடணும். அதுல குறிப்பா நானும் சதீஷாரும் அந்த இடத்துல பெரிய சூப்பர் விஷயத்த பண்ணுவோம். எங்களுக்கு 2 பேருக்கும் அவ்வளவு, அதாவது நாங்க 2 பேரும் இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா 2 பேருமே நாங்க பண்றதுல 2 பேரும் போட்டியா தான் பண்ணுவோம். யார் அதிகமா பண்றா, யார் என்டிஓ அதிகமா பண்றா, இதான் எங்களுக்குள்ளாடி நடக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம் இருக்கு. அதுதான் சக்சஸ். சோ அந்த என்டிஓ யாருமே கழிவு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா இருப்பேன். நான் இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஆளை ஒன்று சந்திக்கிறதுலயோ இல்லைன்னா யாராவது வெஸ்டிஜ்ல சேர்ந்தவங்களோ ஒரே ஒரு ஆளா இருந்தாலும் என்டிஓ சொல்லி கொடுக்குறேன். நான் சலிச்சதே கிடையாது. சோ என்னுடைய பயணம் அப்படிதான் நான் என்டிஓ பண்ண ஆரம்பிச்சேன். குறிப்பா அந்த என்டிஓல நாங்க சொல்லிக் கொடுத்த விஷயங்கள் பாத்தீங்கன்னா, குறிப்பாக ஏன்னா இந்த பிசினஸை பெருசு பண்றதுக்கு சொல்லிக் கொடுத்த விஷயங்கள் எப்படின்னா, நேம் லிஸ்ட்ல வந்து நேம் லிஸ்ட் எழுத வைக்கும் போது அதுக்கு ஒரு 50 பேர் மினிமம் நேம் லிஸ்ட் எழுதணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா இருப்பேன். அது குறிப்பா நான் ஒரு ஃபார்முலா வச்சிருப்பேன். 300க்கு 100 30 கார் அப்படின்னு ஒரு ஃபார்முலா. இந்த ஃபார்முலா எப்படி இருக்குன்னா, 300 நேம் லிஸ்ட் எழுதணும், 100 பேரை போய் பார்க்கணும், ஒரு 30 பேரை ஜாயின் பண்ண வைக்கணும், அதுல 6000 பேர் செய்வாங்க. அந்த ஃபார்முலா தான் நான் பயன்படுத்த ஆரம்பிச்சேன். என்னோட இன்கம் கூட்டிட்டு இருக்கு. இந்த இடம் முக்கியமான இடம். இது என்னுடைய 5வது மாசம். என்னோட இன்கம் நான் 9848 ரூபா. நாங்க வெஸ்டிஜ்ல டைரக்டரா நான் அப்பதான் ஆறேன். டியர் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு இன்னும் பசுமரத்தாணி மாதிரி தான் ஞாபகத்துல இருக்குது. வெஸ்டிஜ்ல ப்ராடக்டா நாங்க பை பண்ணோம்னா இங்க இருந்து திருச்சிக்கோ சென்னைக்கு தான் வரணும். இடையில எங்கேயும் அப்போ ஸ்டாக் பாயிண்ட் கிடையாது. நாங்க 2 விஷயம் பண்ணோம். ஒண்ணு, பேங்க்ல பணத்தை போட்டுட்டு திருச்சி ஆபீஸ்ல போன் பண்ணி சொல்லி ப்ராடக்டா பை பண்ணுவோம். அது ஒரு விஷயம் நடக்கும். இன்னொன்னு, நாங்க யாராவது சனிக்கிழமை அன்னைக்கு ஆள் அனுப்புவோம். சனிக்கிழமை அன்னைக்கு ஆள் அனுப்புவோம், திருச்சிக்கு அனுப்புவோம். இங்க ஒரு ட்ரெயின் வந்து சனிக்கிழமை காலையில 5:30 மணிக்கு நாகர்கோவிலிருந்து கிளம்பும் திருச்சியை பார்த்து. அங்க 2:30 மணிக்கு போய் இறங்கும். அங்க இருந்து பில் பண்ணிட்டு நைட் அங்க இருந்து 9 மணிக்கு கிளம்பி இங்க வருவாங்க. நைட் அங்க இருந்து கிளம்புவாங்க. காலையில நாகர்கோவில் பஸ் ஸ்டாண்ட் வந்து ஒவ்வொரு ப்ராடக்டா வாங்கி 1.5 வருஷம் ஒவ்வொரு வீடா கொடுத்துருந்தோம். 1.5 வருஷம் நாங்க இந்த பிசினஸ் பண்ணும்போது அப்ப 35 ப்ராடக்ட். நாங்க அன்னைக்கு கார் வாங்கினாங்க அப்படின்னு சொல்லணும்னா நாங்க நம்முடைய டாக்டர் RS ராஜன் சார் தான் சொல்லணும். அப்ப காரை சூஸ் கிடையாது. நாங்க எல்லாம் இதை பேசும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, இதெல்லாம் நடக்கக்கூடிய கதையா? கடையை மாத்தி பொருளை வாங்கினா கார் வாங்க முடியுமா? இதெல்லாம் காதுல பூச்சுத்ததுல கொஞ்சம் குறைச்சு சுத்துங்க அப்படிதான் பேசுவாங்க. நாங்க அன்னைக்கு 10 பேரை போய் பார்த்தா 4 பேர் இந்த பிசினஸ் பண்றதே ரொம்ப அபூர்வம், ரொம்ப ரிஸ்க். ஏன்னா அந்த நேரங்கள் தான் ஆர்டி கம்பெனிகள், டிஸ்க், PSCL, யூனிக் இந்த மாதிரி கம்பெனியுடைய டாமினேஷன், அந்த கம்பெனியுடைய அச்சீவர்ஸ் உடைய இன்கம் வாங்குடைய எண்ணிக்கை ஜாஸ்தி. சோ எங்களுக்கு அப்பதான் வருமானம் 9 லட்சம் ரூபா. நாங்க இந்த பிசினஸ போய் சொல்லிட்டு வருவோம். ஆர்டி பண்ணுவாங்க, ஸ்கீம் பண்ணுவாங்க, இல்லைன்னா பைனரி பண்ணுவாங்க. இவங்க போய் சொல்லுவாங்க, அதுல ஏதாவது ஒண்ணு ஆகி யாராவது செத்து போனா, அந்த மாத்திரை சாப்பிட்டு யாராவது செத்து போனா யாரு பொறுப்பு அப்படின்னு சொல்லும் போது என்ன ஆகும்னா, டோட்டல் பிசினஸ் வந்து அந்த டீம் அவ்வளவு கொலாப்ஸ் ஆயிரும். மறுபடியும் ஒன்னு இருந்து சேர்ப்போம்.
ஆனால் நானும் சதீஷ் சாரும் இங்க இருந்து இங்க நம்ம பிரவீன் சாரையும் பவுல் சாரையும் அவ்வளவு ரிஸ்க் எடுத்து இங்க ட்ரைனிங் மீட்டிங் நடத்துவோம். எவ்வளவு டேட் தந்தாலும் சரிதான். பிரவீன் சாரே அப்படிதான். நம்முடைய இவங்க பவுல் சார்ட்டையும் டேட்டு கேட்கறதுல ஒரு நாள் கூட சலிக்க மாட்டோம். அந்த டேட்டை வாங்கி அதை முழுமையா பயன்படுத்திட்டு இருக்கோம். அடுத்த மாசம் என்னோட இன்கம் பாத்தீங்கன்னா 24, அடுத்த மாசம் இன்கம் பாத்தீங்கன்னா 35, அடுத்தது 38, 32, 36, 42, 39. 1 இயர் முடியும் போது என்னோட வருமானம் 44,992 ரூபாய். ரொம்ப ஹாப்பி. 12,000 ரூபாய் இன்கம் மாத வருமானம் வாங்கும் போது வெஸ்டேஜ்ல ஒரு வருஷம் முடியும் போது 44,999. என் வீட்டம்மாவை கூட்டேன், பாருமா இந்த வருமானம் சூப்பரா அப்படின்னு கேட்டேன். ஸோ அப்பதான் என் வீட்டம்மா நம்ப ஆரம்பிச்சாங்க. அதுக்கு பிறகுதான் என் வீட்டம்மா எனக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சாங்க. இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். 2ஆம் மாசம் வருமானம் வரும்போது அந்த 206 ரூபாய் 273 இருந்து 206 வரும்போது என்னோட பைக் கீழே எடுத்து வச்சுட்டாங்க. நான் வெளியில போகும்போது அவங்கள தெரியாம வெளியில போய் ஃப்ரெண்டுக்கு பைக் எடுத்துட்டு போய் அந்த ஃபீல்டு போயிருக்கேன். பட் என்னன்னா என்னுடைய தீவிரம், அதனுடைய இந்த பிசினஸுக்கு மேல காதல் அல்லது அந்த தீவிரம் தான் பெருசாகினதை தவிர்த்து ஒரு நாள் கூட அந்த பாசிட்டிவ் திங்கில இருந்து நான் வெளியில வரவே இல்லை. ஸோ என்னோட பிசினஸ் நடந்துட்டே இருக்கு. ஸோ அடுத்த மாசம் 56, 45, 58. இப்போ நான் பார்த்த வேலையை முதல்ல ரிசைன் பண்றேன். ஏன்னா இங்க எனக்கு பில்லர்கள் உருவாயிட்டாங்க. எனக்கு கீழே டீம்ஸ் உருவாயிட்டு எனக்கு கீழே நிறைய மீட்டிங் கல்ச்சருக்குள்ளாடி ஆட்கள் வர ஆரம்பிச்சாங்க. ஸோ அவங்களுக்கு நான் படிச்சு கொடுக்கணும், சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுல நான் வந்து நேரம் குறைவா இருந்த உடனே நான் வேலையை ரிசைன் பண்ணேன். நான் ரிசைன் பண்ணிட்டு நான் என்னுடைய டீமுக்கான விஷயத்துக்கு கவனம் கொடுக்க ஆரம்பிச்சேன். அடுத்த மாசம் உடனே என்னோட இன்கம் 74,000 ரூபாய் ஆச்சு. டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பரான விஷயம் சொல்றேன். என்னுடைய டீம்ல இருக்கக்கூடிய டைரக்டர்ஸ்க்கு மேல என்னோட ஃப்ரெண்ட் டைம் லீடர்ஸ் எல்லாருக்கு கூடயும் நான் பயணம் பண்றதுல சலிக்க மாட்டேன். நான் ஒவ்வொரு மாசம் டைரக்டர்ஸ் மீட்டிங் நடத்தும் போது என்னுடைய டேட்டை நான் முடிவு பண்ண மாட்டேன். என்னோட டீமோட லீடர்ஸ் முடிவு பண்ணுவாங்க. ஒரு மாசத்துல 30 நாள் இருந்தா 30 நாளும் பங்கு வச்சு கொடுத்துருவேன். 30 நாளும் பயணம் பண்ணுவேன். ஏன்னா என்னுடைய இலக்கு எனக்கு என்னன்னு தெரியும். என்னுடைய கனவு அடையக்கூடிய இடம் வெஸ்டேஜ் மட்டும் தான் தெரியும். அதனால ஒரு நாள் கூட நான் லீவ் எடுக்க கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப தெளிவா இருந்தேன். சோ என்னுடைய ஒவ்வொரு மாசமும் ஒரு 30ஆம் தேதி 1ஆம் தேதி டைரக்டர்ஸ் மீட்டிங்ல எல்லாருக்கும் என்னுடைய டேட்டை பங்கு வச்சு கொடுத்து அவங்க கூட ஃபீல்டு பண்ண ஆரம்பிச்சேன். அது மட்டும் இல்ல டியர் ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய லீடர்ஸுக்கு வீட்டுல எல்லாருக்கும் வீட்டுல சாப்பிடுவேன். நான் ஹோட்டல்ல சாப்பிட்றதெல்லாம் அப்ப ரொம்ப குறவு. ஏன்னா என்னோட வருமானம் அவ்வளவு பெருசா கிடையாது இல்லையா. அவ்வளவு பெரிய வருமானம் கிடையாது. இன்னும் சூப்பரான விஷயம், நம்ம ஒரு செடி நடுறோம், அந்த செடிக்கு அடுத்த நாள் தண்ணி விடணும், 2ஆம் நாள் தண்ணி விடணும். இல்லைன்னா அந்த செடி முளைக்காது, பெருசாகாது. அதே மாதிரிதான் இந்த வியாபாரத்துல வெஸ்டேஜுக்குள்ளாடி யார வேணா நீங்க உள்ள வரலாம். ஆனா உங்க பின்னாடி வரக்கூடியவங்களுக்கு முறையான கல்வி கொடுக்கணும், அதுக்கான நேரம் கொடுக்கணும், அவங்களோட ரிலேஷன்ஷிப் பில்டு பண்ணணும். அதுக்காக நான் எடுத்த ஆயுதம் என்னன்னா, என்னுடைய டீம் லீடர்ஸோட அந்த குடும்பத்தோட உட்கார்ந்து சாப்பிடணும். இப்ப எல்லாம் அப்படி கிடையாது. இப்ப நான் அவங்களெல்லாம் கூட்டு போய் ஹோட்டல்ல போய் சாப்பிட கூட்டு போயிருவேன். ஆனா அன்னைக்கு அப்படி கிடையாது. ஸோ எல்லாருக்கும் வீட்லயும் நான் சாப்பிட போவேன், உட்காருவேன், அவங்களோட டிஸ்கஸ் பண்ணுவேன், வெஸ்டேஜ் விஷயங்கள் நிறைய நேரம் பேசுவேன். அது மட்டும் இல்ல டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் வெஸ்டேஜுக்காக இந்த ஃபுல் டைமா இருந்த பிறகு நான் வீட்டை விட்டு வெளியே வரும்போது அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் வீட்டுல இருந்து மத்தியானம் சாப்பாடு எடுத்துட்டு போவேன். எதுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போவேன்னா, நான் மத்தியானம் ஏதாவது ஒரு ஆபீஸ்ல ஏதோ ஒரு இடத்துல இருந்து நான் கொண்டு போன சாப்பாடு சாப்பிட்டுட்டு மறுபடியும் ஃபீல்ட் ஆரம்பிப்பேன். பட் நான் நைட்டு 10 மணிக்கு முன்னாடி நான் வந்ததாக சரித்திரம் இல்லை. இந்த வியாபாரத்துல நான் எடுத்த ஒரு குறிப்பிட்ட ஃபீல்டு பிறகு முதல் 3-4 ஆண்டுகள் நான் இங்க தவம் இருந்திருக்கேன். இந்த வியாபாரத்துக்காக நான் எல்லாத்தையும் இழந்திருக்கேன், நிறைய இழந்திருக்கேன். என்ற ஊர் தலைவருங்கிற இடத்துல நான் முழுமையான வேலை செய்யல. ஏன்னா 2 பெண் குழந்தைங்க, 2 பெண் குழந்தைக்கு நான் என்ன சப்போர்ட் பண்ணணுமோ அந்த சப்போர்ட்டை நான் பண்றதுக்கான வாய்ப்பு எனக்கு இருந்து கூட நான் வெஸ்டேஜ் தான் எனக்கு பெருசாச்சு. வெஸ்டேஜ் டீம் பெருசாகணுங்கிறதுக்காக முழுக்க நான் அந்த இடத்துல பண்றேன். அதே மாதிரி சாப்பாடு எடுத்துட்டு போக ஆரம்பிச்சேன். அப்படிதான் இந்த பிசினஸை நான் கட்டி எழுப்புனது. இன்னும் ஒரு சூப்பரான விஷயம், இப்போ எனக்கு நினைச்சா ரொம்ப வலியா இருக்கிற விஷயம்,
முதல் பெண் பிறந்துட்டாங்க. அதுக்கு பர்த்டே கொண்டாடிட்டேன். ஏன்னா அந்த பொண்ணு வீட்ல இருந்து எல்லாம் அந்த இதெல்லாம் பண்ணுவாங்க. அதுக்காக பர்த்டே கொண்டாடிட்டேன். 2வது பெண் பிறந்தாங்க. இதுக்கு முன்னாடி பிறந்தாங்க. ஆனா என்னுடைய வெஸ்டீஜ் பண்ண ஆரம்பிச்ச நேரத்துல நான் மைக்ரோ பைனான்ஸும் அதுக்குள்ளாடி பண்ணனால என் கையில பணம் இருக்காது. எல்லாமே குழுக்களுக்கு போயிடும். 2வது பெண் பிறக்கும் போது நான் என் ஒய்ஃப் கிட்ட நான் ஒரு விஷயம் சொல்றேன். இப்ப நம்மகிட்ட கொஞ்சம் பணம் தட்டுப்பாடு. ஒண்ணு பண்ணுவோம், தக்கல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இந்த வருஷம் இந்த இந்த குழந்தைய பெத்துக்கலாம்னு சொல்றேன். ஆனா அவ பயந்துட்டா. எப்படி தக்கல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இந்த பிரசவம் நடக்கும்? அது கரெக்டா பண்ணுவாங்களா அப்படின்னு. நான் சொன்னேன், எனக்கு தெரிஞ்ச டாக்டர் இருக்காங்க, நான் எல்லாம் ஏற்பாடு பண்ணி தரேன். உனக்கு அதுக்கான செலவுக்கான பணத்தை நான் உனக்கு தங்க செயினா தரலாம் அப்படின்னு. சோ என்னுடைய 2வது குழந்தையோட பிரசவம் நான் வெஸ்டீஜ்ல முதல் வருஷம் முடிஞ்ச உடனே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல நடந்தது. இன்னும் என்னன்னா அவ பிறந்த நேரம் டிசம்பர் மாசம். சோ டிசம்பர் மாசம் ஸ்கூல் லீவா பொதுவா வரதுனால வெஸ்டீஜ்ல இருக்கக்கூடிய லீடர்ஸுக்கு என்ன மாதிரிப்பட்டவங்களுக்கு பயங்கர கொண்டாட்டமான காலகட்டம். லீவுனால சனி ஞாயிறுனால கொண்டாட்டம் தான். ஏன்னா அன்னைக்குதான் நிறைய பேரை பார்க்க முடியும், நிறைய மீட்டிங் எல்லாம் நடத்த முடியும். சோ நான் இதுவரைக்கும் என்னுடைய மகளுடைய பர்த்டே 2வது மகளுடைய பர்த்டே நான் கொண்டாடல, பெருசா கொண்டாடவே இல்லை. எனக்கு சான்ஸே கிடையாது. ஆனா அவ என்னுடைய 2வது மக போன மே மாசம் ஒரு பெரிய சார்ட் போட்டு என்னோட ரூம்ல ஒட்டிட்டு போயிருக்கான். அந்த சார்ட்டோட வெற்றியை பத்தி நான் கடைசியில பேசுறேன். அவருடைய டிசம்பர்ல அவருடைய பர்த்டேக்கு இந்த கார் வாங்கி தரணும்னு எழுதி ஒட்டியிருக்கான். பட் என்ன சொல்ல வரேன்னா, இந்த வியாபாரத்தை பண்ணி ஜெயிச்சிருக்கக்கூடிய அத்தனை பேருடைய வாழ்க்கையிலையும் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய சம்பவம் விஷயம் நடந்திருக்கும். நிறைய இடத்தை தியாகம் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் காலத்துக்கு தியாகம் நடந்திருந்தா மட்டும்தான் நம்ம ஜெயிக்க முடியும். அதான் மீசைக்கு மாசம் கூழுக்கு மாசம்னா அது ரொம்ப விஷயம், ரொம்ப சங்கடம். பட் இந்த வியாபாரம் அப்படி கிடையாது. இந்த வியாபாரம் நமக்கு பின்னாடி டீம் அமையணும், டீம் பெருசாகணும். இந்த டீம் பெருசாக அதுல நடக்கக்கூடிய ஒவ்வொரு பிசினஸுக்கும் நமக்கு லாபம். பவுல் சார் அழகா ஒரு வார்த்தை சொல்லுவார், எனக்கு அடிக்கடி சொல்லுவார். ரோம சாம்ராஜ்யம் கட்டி எழுப்புறதுக்கு 1 2 3 வருஷம் ஆகல, 100 வருஷம் ஆச்சு. அதே மாதிரி இந்த வியாபாரத்தை நீ பண்ணி ஜெயிக்கணும் 1000 இரவுகள் கிடக்கணும் பாரு. 1000 இரவுகள் எனக்கு சொல்லுவாரு. 1000 இரவுகள் நீ கடந்துட்டே அங்க ஜெயிக்க முடியும் அப்படின்னு. சோ இன்னைக்கு 1000 இரவுகளை கரெக்டா வியாபாரத்துக்காக முழுக்க டைம் செலவு பண்ணி இன்னைக்கு ஜெயிச்சிருக்கோம். சோ இந்த வியாபாரம் என்னோட டீமுக்கும் அந்த விஷயம் தான் சொல்லிட்டு இருக்கேன். என்னோட இன்கம் கூட்டிட்டே இருக்கு. 74, அடுத்தது 68, அடுத்து 66, அடுத்தது என்னுடைய முதல் ஃபாரின் ட்ரிப் சைனா. ஆக்சுவலி இந்த பிசினஸ்ல வர்றதுக்கு நான் ஆசைப்பட்டது ஃபாரின் போறதுக்கு தான் வந்தேன். ஃபாரின் போனோம். ஆனா எங்க ஊர்ல இருக்கக்கூடிய நிறைய பேரு கொத்தனார் வேலைக்காக ஃபாரின்ல சவுதிலையும் வேலைக்கு போயிருப்பாங்க. ஆனா வெஸ்டீஜ் அப்படிங்கிற இடத்துல எனக்கு ஃபாரின் போறதுக்கான விஷயங்களை உருவாக்குனது எனக்கு இங்க இருக்கக்கூடிய ஃபாரினர்ஸ் மட்டும் தான், என்னோட ஊர்க்காரங்க மட்டும். ஒரு தடவையாவது ஃபாரின் போகணும்னு ஆசை இருந்தது. அந்த ஆசை எங்க ஊர் பக்கத்துல தான் திருவனந்தபுரம் இருக்கு. திருவனந்தபுரத்துக்கு சென்னைக்கு பிளைட்ல போகணும்னு நினைச்ச பிறகு கூட நடக்காத காரியம். பட் வெஸ்டீஜ் மூலமாக என்னுடைய முதல் பயணம் சைனாவுக்கு ஃபாரின் ட்ரிப் போனேன். டியர் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா புரிஞ்சுக்கணும். ஃபாரின் ட்ரிப் இந்த முதல் கல்யாணம் எப்படி ஞாபகத்துல இருக்குமோ அதே மாதிரிதான் அந்த ஃபாரின் ட்ரிப்போட ஞாபகம். பிளைட்ல ஏறும் போதே அந்த பிளைட்டை தொட்டு வணங்கி தான் நான் அந்த பிளைட்ல ஏறினேன். நான் உள்ள ஏறி உட்காரும் போது எனக்கு சீட்டு எங்க ஊர்காரங்கள சொல்லி விட்டாங்க, சீட்டுனா ஜன்னல் வரும் சீட்டு தான் பெஸ்டா இருக்கும்னாங்க. ஆனா எனக்கு ஜன்னல் பக்கத்துல ஒரு தெலுங்குக்காரர் தான் உட்கார்ந்துருந்தாங்க. அந்த தெலுங்குக்கார்ட்ட மன்றாடி அவர்கிட்ட எப்படியோ அந்த சீட்டை வாங்கிட்டு உண்மையிலே அதுல சீட்ல உட்காரும் போது அந்த நேரங்கள் வரைக்கும் வெஸ்டீஜுக்காக நான் பட்ட தியாகங்கள், கஷ்டங்கள் எனக்கு ஞாபகத்து வந்தது. அது மட்டும் பணாம இருந்திருந்தா நிச்சயமா அந்த இடத்துக்கு வந்திருக்க முடியாது. ஸோ நானும் என்னுடைய அப்ளைன் மிஸ்டர் சதீஷாரும் சேர்ந்து இந்த ஃபாரின் ட்ரிப்பு போறோம். ஸோ அந்த ஃபாரின் ட்ரிப்பு போயிட்டு அங்க எல்லாமே ஸ்டார் ஹோட்டல்ஸ், சாப்பாடு எல்லாமே வெஸ்டீஜோட செலவு தான். நம்மளோட ஃபண்டில் தான் தருவாங்க, ஆனால் வெஸ்டீஜ் செலவு தான். ஸோ எங்க ஃபிளைட் ஏறணுமோ அங்க வரைக்கும் திரும்ப கொண்டு விடக்கூடிய செலவு தான் வெஸ்டீஜ் செலவு. அடுத்த மாசம் நான் ஃபாரின் போகும்போது 15 நாள் ஊர்ல இல்லை, போயிட்டு வந்த உடனே டியர் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பாருங்க, என்னோட வருமானம் 91,000 ரூபாய். எங்கேயாவது எந்த ஒரு தொழிலாவது ஒரு முதலாளி ஊர்ல இல்லைன்னா அவருக்கு பணம் கிடைக்குமா, பணம் வருமா அப்படின்னா ரொம்ப சந்தேகம்.
ஆனால் இந்த வியாபாரம் டிசம்பர் மாசம் 66,000 வருமானம், 15 நாள் ஊர்ல இல்லை. நான் போயிட்டு வந்தோன்னா 91,000 வருமானம் எப்படி வந்தது? இந்த இன்கம் எப்படி வந்தது அப்படிங்கறதா இங்க கொஸ்டின். ஏன்னா கிருஷ்ணகுமார்ங்கிற ஆளு ஒரு டீமை ஃபார்ம் பண்ணாரு, டீமை பெருசாக்குனாரு, அதுக்கப்புறம் ஃபாரின் பண்ணாரு. அதுக்காக டீம்ல இருக்கிற மெம்பர்ஸ் அத்தனை பேரும், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அத்தனை பேரும் கிருஷ்ணகுமார் சார் இங்க ஊருக்கு வரட்டு, அது ஒரு பல்லு தேய்க்கலாம், அது ஒரு குளிக்கலாம், அதுக்கு ஒரு டீ குடிக்கலாம் அப்படின்னு உட்கார்ல அவங்கவுங்க பல்லு தேய்ச்சாங்க, அவங்கவுங்க குளிச்சாங்க, அவங்கவுங்க டீ குடிச்சாங்க. எனக்கு பணம் வந்துட்டு. சிம்பிள் பிசினஸ், ரொம்ப 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 சிம்பிள் பிசினஸ். இதே மாதிரி ஈஸியான பிசினஸ் சத்தியமா சொல்ற உலகத்துல பார்க்க முடியாதுங்கிறது என்னோட இன்கம். அடுத்தது வருமானம் வருதா? அடுத்த வருமானம் 94. நெட்வொர்க் மார்க்கெட் சரித்திரத்துல ஒரு ரெகுலராக மாதம் வருமானம் காட்டுறதுக்கான யோக்கியதை இருக்கக்கூடிய கம்பெனி அது வெஸ்டிஜ் மட்டும் தான் சொல்ல முடியும். யோக்கியதை வேற எந்த கம்பெனி சொல்ல முடியாது. ஏன் நான் இந்த ஃபீல்டுக்கு போகும்போது நிறைய கம்பெனிக்காரங்கள வராங்க. பயிர் வளரும் போது கலை வளரும், கலை வளரும். சோ இந்த மாதிரி வியாபாரங்கள் கொண்டு போகும்போது இதே மாதிரி 2 பேர் சேர்க்கக்கூடிய கம்பெனிகள் வருவாங்க. ரொம்ப கேர்ஃபுல். 2 பேர் சேர்க்கக்கூடிய கம்பெனிகள் வருவாங்க. ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல். அவங்களால நிறைய பேரோட கனவுகள் சிதைக்கப்பட்டிருக்கு. அந்த கம்பெனில உள்ள முதல்ல ஜாயின் பண்ணவங்களுக்கு தான் பணம் வரும். அங்க பேக்கேஜ் வச்சிருப்பாங்க. அந்த பேக்கேஜை தான் நீங்க வாங்கிட்டு போகணும். அங்க என்ன நடந்திருக்கும்னா, மாங்காய் 30 ரூபா மார்க்கெட்ல இருந்தாங்க, மாங்கான்னு சொல்லுவாங்க, விலை கூடுதலா இருக்கும். அந்த மாதிரி கம்பெனிகள் தொடர்ந்து 5 லிருந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போன வரலாறு தான் ஜாஸ்தி. அங்க எல்லாம் எப்படி இருப்பாங்கன்னா, ஒரு லீடரை பத்தி சொல்லணும்னா, இந்த 2 பேர் சேர்க்கக்கூடிய கம்பெனில லீடரை பத்தி சொல்லணும்னா எப்படி இருக்கும்னா, அதிகமான கம்பெனி 5 கம்பெனி 10 கம்பெனி சேர்ந்தவங்க தான் லீடர் அப்படி சொல்லுவாங்க. ஆனா உண்மையான லீடரை நீங்க வெஸ்டீஜ் எல்லாம் பார்க்க முடியும். எத்தனை பேர் சம்பாதிக்க வச்சிருக்கீங்க? அதிகமான 5 லிருந்து 50 லிருந்து 100 பேர் 1000 பேரை சம்பாதிக்க வச்சவங்க தான் லீடர். அந்த எக்ஸாம்பிளை நீங்க பார்க்கணும்னா அது வெஸ்டீஜ்ல வர முடியும். ஸோ 94 இன்கம், 90, 98, 99, 91, 87. ஸோ ஃபர்ஸ்ட் கார் வெஸ்டீஜ் மூலமா. டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் வெஸ்டீஜ்ல வரதுக்கு முன்னாடி என்கிட்ட இருந்த பைக் 2006 வாங்கின பைக் சிடி டான் பைக். சிடி டான் பைக் தான் நான் வாங்கியிருந்தேன். அந்த பைக்கோட மொத்த விலை 2006 31,000 ரூபாய், 10,000 கொண்டு போனேன், மீதி 26,000 ரூபாய் பினான்ஸ் போட்டேன். அப்படிதான் என்கிட்ட பைக் இருந்தது. ஆனால் வெஸ்டீஜ்ல வந்த 1.5 வருஷத்துக்கு முன்னாடி 9 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு ஸ்விஃப்ட் டிசைர் டாப் அண்ட் மாடல் கார் கிடைச்சிக்கன்னா கிரேட் சார். பட் இந்த கார் எடுத்த பிறகு நான் ஒரு விஷயத்த முடிவு பண்ணேன். நான் இத என்ன முடிவுனா, இனிமேல் பைக் எடுக்கக்கூடாது. காய்கறி வாங்கணுமா பைக்ல போகணும், மீன் வாங்கணுமா பைக்ல போகணும். ஏன்னா என்னோட லைஃப் ஸ்டைல் மாறி இருக்கு. அதை நான் சொல்லி ஆகணும். நான் அதை படிச்சது என்னோட சதீஷ் சார்ட்ட தான் படிச்சேன். சதீஷ் சார்ட்ட நான் படிச்சதுல நிறைய பாயிண்டா இருந்தாலும் அவர்கிட்ட ஃபர்ஸ்ட் விஷயம், அவருக்கு பைக்ல எப்ப பார்த்தாலும் பெட்ரோல் போட்டு வச்சிருவாங்க. ஃபுல் டேங்க போட்டு வச்சிருவாரு. அவருக்கு வீட்டுல இருக்கிற கஷ்டங்கள் எனக்கு தெரியும். அப்போ சோ நானும் அவரை பார்த்து என்னுடைய வண்டிக்கு எப்பவுமே ஃபுல் டேங்க் போட்டு வச்சிருப்பேன். அதே மாதிரிதான் கார் வந்த பிறகு அப்படிதான். காருக்கு ஃபுல் டேங்க் டீசல். அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் எவ்வளவு ரூபாய்க்கு பெட்ரோல் டீசல் ஓடுது, வெளியில என்ன விலைக்கு இருக்குன்னு எனக்கு தெரியவே தெரியும். ஏன்னா ஃபுல் டேங்க். ஏன்னா உன் வீட்டுல பிரச்சனை இருந்தாலும், சாப்பாடுக்கு வழி இல்லாம இருந்தாலும், நீ ஃபீல்டுக்கு போகணும்னா வண்டிக்கு ஃபுல் டேங்க் டீசல் போடணும், ஃபுல் டேங்க் பெட்ரோல் போடணும். போட்டாதான் வெளியில போக முடியும். வெளியில போனாதான் 4 பேரை சந்திச்சா மட்டும்தான் அந்த வியாபாரத்தை நீங்க பில்டு பண்ண முடியும். மக்களை சந்திக்காம அந்த வியாபாரம் கொண்டு போக முடியாதுங்கிறத நான் ஒவ்வொரு க்ஷணத்திலையும் கண்டுபிடிச்சேன். சோ இந்த கார்ல என்னோட பயணம் போயிட்டே இருக்குது. டியர் ஃப்ரெண்ட்ஸ், சோ 126 ஓகே. இப்ப எனக்கு ஒரு விஷயம் வருது. இந்த கார் வாங்கின பிறகு என்னுடைய டீமை நான் கொஞ்சம் கொஞ்சமா கட்டிட்டே வருவேன். கொஞ்சம் கொஞ்சமா வெளியில போயிட்டே இருக்கேன். நான் வெளியில போகுங்கிற விஷயத்த குறைக்கிறதுக்காக நிறைய எஜுகேஷன் பண்ண, அதுல இருந்து என்னோட டீம் வந்துட்டே இருந்தது. ஆனாலும் ஈஸியா வெஸ்டீஜுக்குள்ளாடி ஒரு அச்சீவ்மெண்ட் வர முடியும். டைரக்டரோ சில்வரோ கோல்டு ஏதோ ஆக முடியும். ஆனா ஆட்டிடியூட் இல்லாம வளர்ந்துருவாங்க. ஏன்னா 6 பேரை கொண்டு வந்து 6 பேரை டைரக்டர்னா கிரவுண்ட் டைரக்டர் யாருக்கு வராது? எல்லாருக்கும் வரும். பட் இங்க ஒரு லீடர்ஷிப் எடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்த நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதாவது நம்முடைய மொத்த டீமுக்கும் நாம தான் சிஇஓ. நம்முடைய டோட்டல் டீமுக்கு அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு பேருடைய வெற்றிக்கும் நாம தான் காரணமா இருக்கணும் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் போக்க நேரங்கள்ல அந்த விஷயத்தை என்னால பெருசா பண்ண முடியல. அதனால என்னோட பிசினஸ ஓரளவு மேலேஜா கொண்டு போயிட்டே இருக்கேன். கரெக்டுங்களா? 91, 93,
என்னுடைய 2வது ஃபாரின் ட்ரிப் தாய்லாந்து. ஸோ 1,04,000, 1,6, 1,16,000, 83,000. தொடர்ந்து பணம் வர முடியும், தொடர்ந்து பணம் வர முடியும். 3வது ஃபாரின் ட்ரிப் துருக்கி. இங்கதான் தமிழ்நாட்டில் போன லீடர்ஸ் எல்லாம் வேஸ்ட் சென்டரோட அங்க நின்றுட்டு இருக்கோம். கப்படோஷியால ஹாட் வாட்டர் பலூன்ல பிறந்தோம். ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்தது அந்த ஃபாரின் ட்ரிப். ஸோ 1,14,91,000, 4வது ஃபாரின் ட்ரிப் இந்தோனேஷியா பாலி. ரொம்ப சூப்பரான கண்ட்ரி, ரொம்ப அருமையான கண்ட்ரி. 1,06,000, 1,31,000. ஸோ ஒரு தொழிலை தொடர்ந்து செய்தால் அவங்களுக்கு இறையருள் சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறத நான் கண்கூடா பார்த்தேன். இன்னைக்கு நீங்க வெளியில இருக்கக்கூடிய எந்த ஒரு தொழிலையும் தொடர்ந்து பணம் வருமா அப்படிங்கிறது நிறைய கேள்விக்குறி. வெளியில 12 மாசத்துல நீங்க வருமானம் வருதுன்னா சீசனுக்கு மட்டும்தான் பணம் வர வைக்க முடியும். 8 மாசமோ 6 மாசமோ தான். 12 மாசமா பணம் தரக்கூடிய எந்த தொழிலும் பெருசா கிடையாது. இருக்கலாம், பெருசா கிடையாது. ஆனால் 12 மாசம் பணம் தரும். இந்த வியாபாரத்தை தொடர்ந்து பண்ணா 10ஆம் தேதி ஆனா உங்களுக்கு பணம் வரும், வந்திருக்கும். அது இந்த லாக்டவுன் பீரியட்ல நீங்க நான் காட்டி தரேன். சோ எனக்கு இறையருள் சப்போர்ட் பண்ணுச்சு, எனக்கு கடவுள் சப்போர்ட் பண்ணுச்சு. எப்படின்னா இந்த இன்கத்தை இந்த பிசினஸ் பண்ணும்போது கம்பெனி கன்சிஸ்டன்சி ஆஃபர்னு ஒண்ணு அறிமுகப்படுத்தினேன். இப்போ கன்சிஸ்டன்சி ஆஃபருங்கிறது 4 மாசம் இருக்கக்கூடிய ஆஃபர். அப்போ இந்த கம்பெனி 6 மாசத்துக்கு பண்ணாங்க. அன்னைக்கு இந்த கம்பெனி 6 மாசம் பண்ணது மட்டும் இல்ல, கம்பெனி சொல்லக்கூடிய ப்ராடக்ட் தான் நீங்க வந்து 6 மாசம் முடிஞ்சு கொடுப்பாங்க. ஆனா இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா நீங்க 100 பிவிக்கு 4 மாசம் பண்ணா 4வது மாசம் முடிஞ்ச உடனே உங்களுக்கு ப்ராடக்ட் வாங்கலாம். பட் அன்னைக்கு என்னுடைய டீம்ல இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுக்கு எல்லார்ட்டும் சொன்னேன், ஒரு இன்டர்நேஷனல் கம்பெனி வெஸ்டிஜி இதே மாதிரி பணத்தை யாருக்கு தர முடியாது, இதே மாதிரி லாபத்தை யாருக்கு தர முடியாது. நெட்வொர்க் மார்க்கெட் சரித்திரத்துல நடக்காத உண்மை. இப்ப நாம அதை முறைய செய்ய ஆரம்பிக்கணும்னு நான் என்னுடைய டீம்ல இருக்கிற எல்லா மெம்பர்ஸையும் சொல்ல ஆரம்பிச்சு அவங்களுக்காக அந்த கன்சிஸ்டன்சியான லாபத்தை பிரிச்சு கொடுக்க ஆரம்பிச்சு செய்ய ஆரம்பிச்சேன். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்காக என்னுடைய டீம் லீடர்ஸ் எல்லாம் மார்த்தாண்ட ஆபீஸ்ல நைட்டு 10 மணி கூட சந்திக்கணும், ஒரு நாள் விட்டு ஒரு நாள். நடக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா அது நடந்தது என் டீம்ல. அந்த ஒரு மாசத்துல குறைஞ்சது ஒரு 10 நாள் ராத்திரி 10 மணிக்கு வருவாங்க. இங்களோட கப்பா கிழங்கு ரெடி பண்ணி வச்சிருப்பேன், கப்பா கிழங்கு காஃபி ரெடி பண்ணி வச்சிருப்பேன். அவங்களுக்கு அவங்க எல்லாரும் வந்து சாப்பிட்டு போவாங்க. அது ஒவ்வொரு லீடரும் அவங்க வீட்டுக்கு கொண்டு வரணும், ஒவ்வொரு வாரம் லீடர் பண்ணணும். அப்படி இந்த கன்சிஸ்டன்சி ஆஃபரை ப்ரமோஷன் பண்ணேன். அடுத்த மாச வருமானம் 1,86,000. நல்லா பாருங்க, 1,16 இருந்து 1,86 ஒரே மாசத்துல. அடுத்த மாசம் வருமானம் 2,01,000. அடுத்த மாசம் 2,27,000. அடுத்த மாசம் லண்டன் அண்ட் ஸ்காட்லாந்து. யார் போயிருக்காங்க? சாதாரணமா ஒரு தடவை திருவனந்தபுரத்துல இருந்து சென்னைக்கு பிளைட்ல பறக்க முடியாதான்னு யோசிச்சேன். என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய 5வது ஃபாரின் ட்ரிப் லண்டனுக்கு ஸ்காட்லாந்து. சாதாரணமாகவே அந்த நாட்டுக்கு விஷயம் எடுக்கணும்னா ரொம்ப பெரிய ரிஸ்க். 91 கண்டிஷன். அதுல ஒரு கண்டிஷன் ஐடி இருக்கான்னு கேட்பாங்க, இருக்கணும். 2வது கண்டிஷன் பேங்க் பேலன்ஸ் இருக்கான்னு கேட்பாங்க, இருக்கணும். ஆனா ஐடி இருந்தது, பேங்க் பேலன்ஸ் அப்போ பெருசா கிடையாது. ஆனா நான் போயிட்டு வந்திருக்கேன் லண்டனுக்கு. நான் வெஸ்டீஜ் தான் காரணம். ஸோ இந்த லண்டன் பயணம் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பரான பயணம். ஸோ இந்த இடத்துல 2 இடம் இருக்கு. பச்சை புல்ல நிக்கிறேன், இதான் லார்ட்ஸ் மைதானம். இதெல்லாம் கிரிக்கெட் பண்ணக்கூடிய அத்தனை பேருக்கு கனவான ஒரு மைதானம். அந்த கனவான மைதானத்துல லைவாக புரோக்கரம் பார்க்க வச்ச கம்பெனி வெஸ்டீஜ். பக்கத்துல இருக்கிறது பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுல இருந்து ஒரு வைரத்தை கொண்டு வச்சிருக்காங்க, அது கோகினூர் வைரங்கன்னு சொல்லுவாங்க. லண்டன்ல வச்சிருக்காங்க. எங்க தாத்தா பார்க்கல, எங்க அப்பா பார்க்கல, நான் பார்த்திருக்கேன் வெஸ்டீஜ் மூலமா. அவ்வளவு பெரிய பிசினஸ் வெஸ்டீஜ். சோ இங்க பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல நின்று அதுக்கு மேல ஒரு வாசகம் இருக்குது, வில்லிசன் ஸ்ட்ரீட். எதுக்காக எடுத்தேன்னா, இந்த பிசினஸ் பண்ணும்போது என்னை பார்த்து நிறைய பேர் சொன்ன வார்த்தை என்னன்னா, நீ இந்த வியாபாரம் வெஸ்டீஜ பண்ண போய் உன் வேலையை இழந்து இந்த கம்பெனியும் காணாம போய் நீ கடைசியில தெருவா சுத்த போறேன்னு சொன்னது அப்ப எனக்கு பெருசா தெரியல. ஆனால் இந்த வெஸ்டீஜ் மூலமாக ஒவ்வொரு தெருவா சுத்துறது தெரியுமா, அப்பதான் புரிஞ்சது. இட்ஸ் எ கிரேட். ஸோ என்னோட இன்கம் 2,27, 2,31. ஸோ டிமானிசேஷன் வந்தப்ப என்னோட இன்கம் 2,11,000. ஸோ அப்பவும் கூட இன்கம் குறையல. ஸோ 2,11, 2,24 துபாய் அண்ட் அபுதாபி. ஸோ இங்க மேல பாத்தீங்கன்னா இதெல்லாம் என்னோட துபாய் அண்ட் அபுதாபி என்னோட டீம் வந்துட்டு இதுல நிக்கிறாங்க. குறிப்பா அங்க 2 லேடி நிக்கிறாங்க. ஒன்னு ஜினி அப்படிங்கிற லேடி நிக்கிறாங்க. இந்த ஜினியை பத்தி பெருமையா பேசலாம். அவ்வளவு பெரிய சூப்பரான ஒரு எனர்ஜெட்டிக்கான லேடி. இன்னைக்கு ஒரு நர்ஸா இருந்து ஒரு 11 வருஷத்துல 7,000 சம்பளம். வெஸ்டீஜ்ல போன மாசம் வருமானம் 98,000 ரூபாய். ஒரு கார் வாங்கியிருக்காங்க. 4 ஃபாரின் ட்ரிப், 4வது ஃபாரின் ட்ரிப் அம்மாவை கூட்டு வந்திருக்காங்க.
ஒரு வியாபாரம் ஒரு சாதாரண மனிதர்களை எப்படி எல்லாம் மாத்தி இருக்குது. பக்கத்துல ஒரு அம்மா இருக்காங்க, என்னோட டீம்ல 4ஆம் கிளாஸ் முடிச்ச பங்கஜங்கிற லேடி டைமண்ட் டைரக்டர் 2 ஃபாரின் ட்ரிப் முடிச்சிருக்காங்க. ஸோ 2-10 2-2. ஸோ இது என்னுடைய லைஃப்ல நடந்த ஒரு மிராக்கலான விஷயம். இந்த வியாபாரத்துக்கு கம்பெனி ஒரு 5 கோடி ரூபாய் டாஸ்க் கொடுத்தாங்க. அந்த டாஸ்க்ல எனக்கு கிடைச்ச வருமானம், இந்தியாவில் 21 பேர் வந்தாங்க, தமிழ்நாட்டுல 3 பேர் வந்தாங்க, அதுல நான் ஒரு ஆளா வந்தேன். 7,06,000. அந்த மேடையில அந்த வருமானத்தை எம்டி தந்தாங்க. எம்டி தந்து முடிச்சு கீழே வந்தோன்னா என் வீட்டம்மா சொன்னாங்க, எவ்வளவு ரூபா தராங்கன்னு சொல்லுங்கன்னாங்க. சத்தியமா சொல்றேன், நான் கீழே வந்து என் வீட்டம்மாவுக்கு போன் பண்ணேன், ரூபாய் தந்தாங்க, எவ்வளவுன்னு கேட்டாங்க. 7,06,000. போனா என் வீட்டம்மா சொன்னாங்க, வெஸ்டிஜி எம்டி நமக்கு டவுரி தந்திருக்காங்கன்னு சொன்னது மட்டுமில்ல, நீங்க இதெல்லாம் செய்வீங்கன்னு அப்பவுமே எனக்கு தெரியும்னாங்க. டியர் ஃப்ரெண்ட்ஸ், எப்ப இந்த வியாபாரத்தை நீங்க ஜெயிச்சிட்டீங்களோ சப்போர்ட் பண்றதுக்கு எல்லாரும் வருவாங்க. அதான் இந்த வியாபாரத்தோட சீக்கிரம். ஜெயிச்சிடணும், ஸ்பீடா பண்ணிடணும். ஸோ அந்த வீடியோவை நீங்க இப்ப பார்க்க போறீங்க, கரெக்டுங்களா? அந்த வீடியோ பார்க்க போறீங்க. तमिलनाडु से एक बार जोरदार तालियां for Mr. P.S. Krishnan Kumar. Come on everyone. இதுல பாத்தீங்கன்னா இந்த கையை காட்ட ஒண்ணு மாத்தினா டைம் ஆயிட்டு, ஏன்னா இன்னொரு 5 நிமிஷம் தான் இருக்கு. இன்னும் கொஞ்சம் ஸ்பீடா போயிடணும். Mr. P.S. Krishnan Kumar जिनके लास्ट मंथ पे आउट और 5 करोड़ क्लब लिस्ट मिला के बने 7,06,592. एक बार जोरदार तालियां हो जाए. Good morning friends. Good morning friends. Okay. என்னோட பேர் கிருஷ்ணகுமார். என்னோட சொந்த ஊர் வந்து நாகர்கோவில், கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட். நான் இந்த பிசினஸ் ஒரு கடந்த 4 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். நான் இப்ப கவுண்டர் நின்றுட்டு இருக்கேன். நான் இந்த பிசினஸுக்குள்ளாடி வரும்போது எனக்கு 5 crore அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளாடி வரும்போது நான் பிளான் பண்ணேன். அந்த பிசினஸ் முறையா பண்ணிட்டு இருந்தேன். அது இன்னைக்கு உங்க முன்னாடி இவ்வளவு பெரிய செக் வாங்கும்போது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். எனக்கு இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தந்த சதீஷ்குமார் சார், மணிகண்டதாஸ், அதை விட என்ன இந்த மேடையில் அலங்கரித்த மிஸ்டர் பவுல் சாருக்கு நான் உங்க முன்னாடி ஒரு கிளாப் பண்ணி ஒரு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Krishan, thank you so much. हमें कुछ समझ नहीं आया, but your enthusiasm, your passion speaks a lot. Thank you so much. Let's give a huge round of applause. Come on, everyone. Congratulations to Mr. Krishnan Kumar. दोस्तों आगे बढ़ाना चाहूंगा हमारी 5 करोड़ क्लब लिस्ट के अगले डिस्ट्रीब्यूटर एक बार. ஓகே, ஆக்சுவலி நல்லா புரிஞ்சுருங்க. எனக்கு இந்த வியாபாரத்தை ஆரம்பிக்கும் போது ஒரு ஹோம் மீட்டிங்ல போய் உட்கார்ந்து என்னால பேச தெரியல. டெல்லியில நான் போய் இந்த பிசினஸ் பண்ண போற அப்பவும் என்னால பேச தெரியல. ஒரு பெரிய அளவுல மீட்டிங் கூட பேச தெரியாத நபர்கள் இங்க ஜெயிச்சிட்டு இருக்காங்க. அந்த வெஸ்டிஜ்ல சாதாரண நபர்கள் ஜெயிக்க வைக்க முடியாது. அதான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ என்னோட எங்க போயிட்டே இருக்குது. ஸோ என்னோட அப்ளைன் மிஸ்டர் சதீஷ் சாருக்கு நான் நன்றி சொன்னேன். 7வது ஃபாரின் ட்ரிப்ல நன்றி சொன்னேன். 10 நிமிஷம் கொடுக்கல, நன்றி அவருக்கு அன்னைக்கு அங்க வச்சு சொன்னேன். அதான் இந்த விஷயங்கள். ஸோ என்னுடைய ஸ்பெயின் ஃபாரின் ட்ரிப். ஸோ நான் அந்த டெல்லியில கூட என்னுடைய லீடர் சுதார் சாருக்கு, ஃபருக் சாருக்கு, அவங்களுக்கு எல்லாம் நன்றி சொல்லல. ராஜ் சாருக்கு இன்னைக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லிடுறேன். ஸோ இதனுடைய இன்னொரு பெரிய விஷயம், நான் கல்யாணம் பண்ணது பணம் டவுரி வாங்காம, ஆனா என் கொழுஞ்சால என்னோட ஒய்ஃபோட தங்கச்சியை நான் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன்.
ஸோ முழுக்க வெஸ்டேஜ் பணத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். ஸோ என்னுடைய 8வது ஃபாரின் ட்ரிப். ஸோ தொடர்ந்து வருமானம் அப்படிங்கிறது ஒரு விஷயம், இதான் முக்கியம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட வாழ்க்கையில் அடுத்த மிகப்பெரிய கட்டத்துக்கு நான் முன்னேறியிருக்கேன். வெஸ்டேஜ் மூலமாக சுமார் 52 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள BMW காரை நான் வாங்கினேன் 21/6/2008. அதனுடைய இன்விடேஷன் பாக்குறீங்க, அங்க அந்த நிகழ்ச்சியில நடந்த வீடியோ இப்போ பார்க்க போறீங்க. பாருங்க, இது இந்த காரு. பாருங்க, இன்னைக்கு ஒரு சாதாரண ஒரு நபருக்கு இன்னைக்கு 52 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு கார் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இன்னைக்கு உருவானது இல்லை. இந்த காருல பயணம் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் நினைச்சு பாருங்க, இந்த 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 ட்ரைனிங்கை பார்க்கக்கூடிய அத்தனை பேர் நினைச்சு பாருங்க, நம்ம ஊர்ல மிகப்பெரிய அளவுல முதலீடு பண்ண தொழில யாரெல்லாம் லக்ஸரி காரை இன்னைக்கு அனுபவிச்சுட்டு இருக்காங்கன்னா எனக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய சுமார் 7000 குடும்பங்களுக்கு கார் கொடுத்த கம்பெனி வெஸ்டேஜ். அது மட்டுமல்ல, சுமார் 400க்கு மேற்பட்ட நபர்களுக்கு இன்னைக்கு கார் கொடுத்திருக்காங்கன்னா அது லக்ஸரி கார்கள் 50 லட்சத்துக்கு மேல கொடுத்திருக்காங்கன்னா அதுக்கும் யோக்கியம் உள்ள கம்பெனி அது வெஸ்டேஜா தான் மட்டும் இருக்க முடியும். சோ இந்த இன்கம் கூட்டிட்டே இருக்கு. அப்புறம் என்னோட ஃபாரின் ட்ரிப் ஜெர்மனி, ஆஸ்திரியா, ஸ்லோவியா. நேரமில்லை, முடிக்க வேண்டிய நேரம் வந்துட்டு இருக்கனால ஸோ அப்படியே இன்கத்தை பாருங்க. தொடர்ந்து பணம் வராங்க. இது என்னோட ஃபாரின் ட்ரிப். ஃபாரின் ட்ரிப்பில் என்னோட ஃபேமிலியோட ஸ்டார் குரூஸ்ங்கிற இடத்துல போயிருந்தேன். என்னோட ஃபாரின் ட்ரிப், இது என்னோட குடும்பம், இதெல்லாம் நம்ம டீம்ல இருந்து வந்திருந்தவங்க. ஸோ இதே மாதிரி எம்டிஎம் எனக்கு திருப்பூர் வச்சு தந்தாங்க. 3/2/2019 தந்திருக்காங்க. ஸோ மார்ச் மாசம் இன்கம், ஏப்ரல் மாசம், மே மாசம், ஜூன் மாசம், ஜூலை. இது என்னோட சவுத் ஆப்பிரிக்கா ட்ரிப்பு. நான் என்னோட டீம்ல இருந்து பால்ராய் சாரோட போயிருந்தோம். பவுல் சார், பால்ராய் சார், மதன் சார்ல அங்க இருக்காங்க பாருங்க. என்னோட டியர் ஃப்ரெண்டு மதன் சார், அவரோட நாங்க இங்க உட்கார்ந்துருக்கோம். ஸோ ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் மாசம் இன்கம் 5,36,000. இன்னைக்கு ரெகுலரான ஒரு வருமானத்தை காட்டுறதுக்கான விஷயங்கள் வெஸ்டேஜ்ல மட்டும் முடியும். ஸோ இது என்னுடைய 13வது ஃபாரின் ட்ரிப் பட்டாயா, கரெக்டுங்களா? ஸோ இந்த டீம்ல இங்கிருந்து வந்திருந்தவங்க அந்த ஃபாரின் ட்ரிப்ல வந்தாங்க. இப்போ லாஸ்ட், அதாவது கொரோனா நேரத்துல இந்த பிப்ரவரி மாசம் 15ஆம் தேதி போய் 21ஆம் தேதி வந்தோம் இந்த ஃபாரின் ட்ரிப். இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம டீம்ல இருந்து, நம்ம மாவட்டத்துல இருந்து வந்திருக்கக்கூடியவங்க, நம்ம சதீஷார்க டீம்ல இருந்து வந்தவங்க எல்லாம் சேர்த்து நம்ம ஒரு இன்விடேஷன் போட்டிருந்தோம். ஏன்னா இங்க உள்ள எல்லா ப்ரோக்ராமும் இன்விடேஷன் போட்டு தான் நம்ம பண்ணுவோம். அந்த இன்விடேஷன் முக்கியமான இடம் அப்படிங்கிறது. இது என்னோட டீம்ல இருந்து அந்த ஃபாரின் ட்ரிப் வந்தவங்க, கரெக்டுங்களா? இது பிப்ரவரி மாசம். என்னோட இன்கம் 3,49,000. கொரோனாவுடைய ஒரு காலகட்டம். அடுத்த மாசம் மார்ச் மாசம் லாக்டவுன் பீரியட். நல்லா புரிஞ்சுருங்க, 21ஆம் தேதி லாக்டவுன் பீரியட்ல வெளியில எல்லா தொழிலும் ஸ்தம்பிச்சு போகக்கூடிய நேரத்துல என்னோட இன்கம் 3,81,000. அடுத்த மாசம் பண்ண ஏப்ரல் மாசம் லாக்டவுன் பீரியட்ல எங்கேயும் வெளியில வர முடியாது, எங்கேயுமே வெளியில வர முடியாது. ஆனா என்னோட இன்கம் 2,62,000. எப்படி வந்தது யோசிச்சு பாருங்க. வெளியில இந்த வாய்ப்பு அப்படியெல்லாம் கிடையாது. அடுத்த மாசம் மே மாசம் நல்லா புரிஞ்சுடுங்க, மே மாசம் என்னோட இன்கம் 4,14,000. நல்ல பாருங்க. எனக்கு தெரிஞ்ச என்னுடைய ஃப்ரெண்டோடைய மகளை துபாயில கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. கல்யாணம் பண்ணி துபாயில இருக்காங்க. 1.25 லட்சம் சேலரி. மே மாசத்துல 25ஆம் தேதி அவங்க கூட வேலை பார்க்கக்கூடிய எல்லாரையுமே அவர் 1.25 லட்சம் சேலரி வாங்குறாங்க. எல்லாருமே வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்க. 24 அவர், அதாவது கூட வேலை பார்க்கக்கூடிய எல்லாரும் வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்க. இவர் தான் மேல அதிகாரி. 26ஆம் தேதி அவருக்கு மெயில் வருது, நீ போயிரு அப்படின்னு.
அந்த பிளைட்ல வந்தவங்க 400 பேருக்கு திரும்ப வேலை இல்லை. இன்னைக்கு வெளியில அப்படிதான் இருந்துட்டு இருக்கு. ஃபாரின்ல போனவங்களுக்கு நிறைய எப்போ பிளைட் விடுறாங்க இங்க வரதுக்கான வாய்ப்புகள் தான் காத்துட்டு இருக்காங்க. வெளியில வாய்ப்பு குறைவு. ஆனால் எனக்கு வெஸ்டிஜ் மூலம் வந்த இன்னும் 4 லட்சத்துக்கு பயனாளி. அது மட்டும் இல்ல டியர் ஃப்ரெண்ட்ஸ், சமீபத்துல சென்னையில ஒரு ஹைச்சோடி பிரைவேட் காலேஜ் ஹைச்சோடி முறுக்கு வித்தாருன்னு நான் பார்த்தேன். இங்க நிறைய பிரைவேட் ஸ்கூல்ல வேலை பார்க்கக்கூடிய காலேஜ்ல வேலை நிறைய பேரோட நான் பேசிட்டு இருக்கேன். பட் எல்லாருக்கும் கடந்த 3 மாதங்களாக 4 மாதங்களாக 10 பைசா சேலரி கொடுக்கல, பணம் கிடைக்கல. இஎம்ஐ அவங்க வீடு கட்டுறதுக்கு இஎம்ஐ, கார் வாங்குறதுக்கு இஎம்ஐ, வெளியில திண்டாடிட்டு இருக்காங்க. ஆனால் வெஸ்டீஜ்ல வருமானம் 4,14,000 மே மாசம் எப்படி வந்தது? உலகம் முழுக்க நல்லா புரிஞ்சிருங்க. உலகம் முழுக்க இன்னைக்கு ஹெல்த்ங்கிற இண்டஸ்ட்ரி நம்பர் 1 வளர்ந்துட்டு இருக்கு. அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள நாம இருக்கோம். 2000க்கு பிறகு இ-காமர்ஸ்க்குள்ள யார் உள்ள இருப்பாங்களோ அவங்க ஜெயிப்பாங்க. அங்க நாம உள்ள இருக்கோம். அதுதான் இந்த பிசினஸ். ஆனால் வெளியில இருக்கக்கூடிய தொழில இருக்கக்கூடிய நிறைய பேரை 8 வருஷத்துக்கு முன்னாடி, 7 வருஷத்துக்கு முன்னாடி, 6 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்லும் போது இந்த வியாபாரம் அவங்களுக்கு பெருசா தோணல. ஆனால் இன்னைக்கு மாதம் என்னோட பிசினஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. ஏன்னா வெளியில அந்த மாதிரி வாய்ப்பு இல்ல. வெளியில 10 பைசா செலவு, யாருக்கு செலவு பண்ண வைக்காம, 10 பைசா நஷ்டப்பட வைக்காம எந்த ஒரு இடத்திலும் வாய்ப்பு இல்லை. ஆனால் வெஸ்டீஜ் மூலமாக எனக்கு மே மாசம் வந்த வருமானம் 4,14,000. அடுத்த ஜூன் மாசம் போன மாசம் எனக்கு இந்த வெஸ்டீஜ் மூலமா வந்திருக்கக்கூடிய ஹையஸ்ட் இன்கம் நினைச்சு பாருங்க, 6,83,249 ரூபாய். டியர் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் அசைப்பட்டு பாருங்க. கடை வைக்கல, கணக்கப்பல வைக்கல, கரண்ட் பில் கட்டல, கடன் கொடுக்கல, சேல் டாக்ஸ் பண்ணல, சிசிடிவி மாட்டி யாரு வேலை செய்வான்னு பார்க்கல. ஆனா வருமானம் 6,83,243. எங்கேயும் இல்லாத சம்பவம், வெளியில எந்த தொழில இல்லாத சம்பவம். இன்னைக்கு நம்ம தொழில 8 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வெஸ்டீஜ் வியாபாரத்தை நான் கொண்டு போகும்போது என்ன சாதாரணமா பார்த்தவங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு ஆச்சரியமா பாக்குறாங்க. அது வெஸ்டீஜ் கொடுத்த வாழ்க்கை, இந்த துறை கொடுத்த வாழ்க்கை, என்னுடைய லீடர்ஸ் கொடுத்த வாழ்க்கை, இந்த ப்ராடக்ட் தந்த வாழ்க்கை, இந்த மார்க்கெட்டிங் பிளான் தந்த வாழ்க்கை. அதுவும் குறிப்பாக இந்த மார்க்கெட்டிங் பிளானோட அப்கிரேட் மார்க்கெட்டிங் பிளான். இந்த அப்கிரேட் மார்க்கெட்டிங் பிளான் இதுவரைக்கும் 40% ராயல்டி தந்த கம்பெனி. இனிமேல் எனக்கு 49% ராயல்டி தராங்கடா, பெர்சன்டேஜ் தராங்கடா. இது எனக்கு மட்டுமில்ல, இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு பேருக்கும் மிகப்பெரிய வாழ்க்கை வாழறதுக்கான விஷயம் காத்துட்டு இருக்கிறான். இஸ் ஏ கிரேட். இது என்னுடைய அப்ளைன் மிஸ்டர் பவுல் சார். அவருடைய பென்ஸ் கார் வாங்கின நேரம். இது என்னுடைய அப்ளைன் மிஸ்டர் ஃபரூக் சார். அவரு பென்ஸ் கார் வாங்கின நேரம் அவருக்காக. இது என்னுடைய கிரேட் மெண்டர். அவரு தமிழ்நாட்டுல வெல் கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்கும்போது வேலையை ரிசைன் பண்ணிட்டு வெஸ்டீஜ் பண்ணிட்டு இருக்காங்க. நமக்கெல்லாம் வழிகாட்டி 7 வருஷத்துல 7 கார்ல 2 பென்ஸ் கார். எங்கேயும் சாத்தியம் இல்லை, வெளியில எந்த தொழிலும் சாத்தியம் இல்லை, இங்க சாத்தியம். அடுத்து இவங்கெல்லாம் தமிழ்நாட்டுல லீடர்ஸ். குறிப்பா விக்டோரியா மேடம் இருக்காங்க. ரொம்ப 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 நிறைய தகவல்கள் என்னோட பரிமாறுவாங்க. அதே மாதிரி மைக்கேல் சார், அவர் பையன் இருக்காங்க, ராஜேஷ் கண்ணா சார் இருக்காங்க, பாலா சார் இருக்காங்க, சாய் கண்ணா இருக்காங்க, சாய் கிருஷ்ணா இருக்காங்க. இவங்கெல்லாம் தமிழ்நாட்டுடைய சாதாரண விஷயமா வெஸ்டீஜுக்குள்ளாடி இன்னைக்கு லக்ஸரி காரை வாங்கி அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இது பாத்தீங்கன்னா அந்த 5 கோடியில என்னோட பவுல் சார் கிடைச்ச செக் 15,12,000 ரூபாய். அது மட்டுமல்ல, எங்களுடைய கிரேட் லீடர் மிஸ்டர் சித்தார்த் சிங் சார் கிடைச்ச செக் 1,68,68 லட்சம் ரூபாய். எந்த தொழில சாத்தியம், எங்கேயும் இல்லாத சாத்தியம் வெஸ்டீஜ் தந்திருக்கு. இதெல்லாம் அந்த மேடையில கிடைச்ச செக்குகள் பாத்தீங்கன்னா. இது என்னோட சாதனைகள். இது பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான லீடர்ஸ். எனக்கு நிறைய லீடர்ஸ் என்ன போன்ல வாழ்த்துறாங்க. குறிப்பா ராஜசேகர், ரூபன் சாரு, விக்டோரியா மேடம், நிறைய பேர் என்ன வாழ்த்தி இந்த பிசினஸ், இந்த நிகழ்ச்சி மிகப்பெரிய வெற்றி பெறணும்னு வாழ்த்திருந்தாங்க. அதே மாதிரி யூவின் சாரு, இந்த மாதிரி நிறைய பேர் என்ன வாழ்த்துனாங்க. அதே இதுல இன்னொரு குறிப்பா அவரு சாய் சென்னை சாய் ஒரு ஊட்டியில வச்சு ஒரு நிகழ்ச்சியில என்னுடைய யூனிவர்சல் பின்னு எனக்கு 2 இருந்து 1 வாங்கிட்டாரு. அப்போ அவர்கிட்ட இன்னொரு லீடர் கேட்கிறாரு, என்ன அந்த பின்னு அவருக்கு தேவைப்படாதா அப்படின்னு கேட்கிறாரு. அவனா சாய் சார் சொல்லியிருக்காரு, கிருஷ்ணகுமார் சார் யூனிவர்சல் கிரௌண்ட்ல இருக்க மாட்டாரு, அவரு சீக்கிரமா அடுத்த ப்ரொமோஷன் ஆகிடுவாரு. ஏன்னா நம்மளை பத்தியான ஸ்பீடை பத்தி தெரிஞ்சு வச்சது, என்ன மேல நம்பிக்கை வச்சது அவருக்கு நான் இந்த இடத்துல நன்றி சொல்றேன். அது மாதிரி ரவிக்குமார் சார், அது மாதிரி எல்லா லீடர்ஸுக்கும் இந்த இடத்துல நன்றி. ஏன்னா இவங்களுடைய எல்லாருமே மிகப்பெரிய வெற்றியை இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. அதுதான் முக்கியம். இது அது பிறகு பாத்தீங்கன்னா என்னுடைய டீம் பிளேயர்ஸ். இந்த டீம் பிளேயர்ஸ்ல குறிப்பாக இவர் தான் சகாரா சார். 1.5 வருஷம் ட்ரை பண்ணேன்.
1.5 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 1.5 வருஷம் ஃபாலோ பண்ணல வந்தாரு. இன்னைக்கு மாசம் 1.5 லட்சம் ரூபாய் பக்கத்துல ஏர்ன் பண்றாங்க. ஒரு கார் வாங்கியிருக்காங்க. அவங்க வீட்டம்மா அட்வொகேட், அவங்க ஒரு ஃபாரினுக்கு வந்திருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா மிஸ்டர் சல்மோன், உங்க அப்பா ஒரு ஃபாஸ்டர், அவரும் வெஸ்டேஜ் பண்றாரு. அதே மாதிரி அவங்களுடைய தங்கச்சி அக்கா, அவங்க டாக்டர், அவங்களும் வெஸ்டேஜ் பண்றாங்க. இவங்களாம் என்னோட பில்லர்ஸ். இன்னைக்கு சல்மோனோட வயசு பாத்தீங்கன்னா வெறும் 22 வயசு தான். காருக்கு முன்னாடி நிற்கிறப்படி. ஸோ மாத வருமானம் இன்னைக்கு 92,000. சின்ன பையன். அதே மாதிரி சுரேஷ், என்னோட ஊருக்காரர், சொந்தக்காரர், இந்த வியாபாரத்தை என்ன மட்டும் நம்பி பண்ணாரு. ஒரு பெரிய வெற்றி அடைஞ்சிருக்காரு. அதே மாதிரி இங்க 2 கிரவுண்ட் டைரக்டர்ஸ், 2 தனித்தனியா தான் நான் போடணும். ஆனா இவங்க 2 பேருமே மிகப்பெரிய சூப்பரானால, அது குறிப்பா அந்த ராதாகிருஷ்ணன் சார் வந்து குலசேரத்துல மிகப்பெரிய கோடி ரூபாய் செலவு பண்ண ஹார்ட்வேர்ஸ் எல்லாம் வச்சிருக்காரு. அந்த ஹார்ட்வேர்ஸ், பெயிண்டிங் கடையெல்லாம் வச்சிருந்தாலும் வெஸ்டீஜ் தான் முழு மூச்சா பண்ணிருக்காரு. மாசம் 1.5 லட்சம் மேல ஏர்ன் பண்றாரு. 3 ஃபாரின் ட்ரிப் முடிச்சிருக்காங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய இன்னொரு ஆள் பால்ராய் சார், இவரும் கிரவுண்ட் டைரக்டர் என்னோட டீம்ல. நான் இப்ப காட்டக்கூடிய ஆள்லாம் என்னோட ஃப்ரெண்ட் டீம் லீடர்ஸ். இவங்க டீம்ல எல்லாருக்கும் டீம்லையும் மிகப்பெரிய அளவுல லீடர்ஸ் இருக்காங்க. பட் ஒவ்வொரு ஆளும் சொல்லதுக்கான நேரம் இல்லாதனால நான் சீக்கிரம் முடிச்சிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் இவங்க டைமண்ட் டைரக்டர்ஸ் என்னோட ஃப்ரெண்ட் டீம். அது குறிப்பா ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ஆளு ஜெயபிரகாஷ் எனக்கு நேரடியா வரல. ஜெயபிரகாஷுக்கு மேல முதல் ஆளு ஒரு பேஸ்ட் வாங்கினாரு. அந்த பேஸ்ட் மூலமாக கீழே 7வது இடத்துல வந்தால்தான் ஜெயபிரகாஷ். என் கீழே யாரு லீடரோ, என் கீழே யாரு கீழே எனர்ஜெட்டிக்கா வராங்களோ அவங்களோட நான் கனெக்ட் பண்ணி இந்த பிசினஸ் கொண்டு போயிருக்கேன். அப்படிதான் நடந்திருக்கு. நான் ஃபாலோ அப் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா இருந்தேன். அது பக்கத்துல ஸ்ரீண்டர் சார், இவருடைய மகன் டாக்டர், என் மகன் பையன் இன்ஜினியர், இவரும் ஹார்ட்வேர்ஸ் வச்சிருக்காரு. இவனும் வெஸ்டேஜ்ல என்னோட ஃப்ரெண்ட் டீம் டைமண்ட் டைரக்டரா இருக்காரு. மாதிரி இந்த அம்மா பங்கஜம்னு சொல்லிட்டு பேரு. இவங்க பாத்தீங்கன்னா ஒரு கடற்கரை கிராமத்தை சேர்ந்தவங்க. டைமண்ட் டைரக்டர், 2 ஃபாரின் ட்ரிப்பு. இவங்க இடகாலத்துல கொஞ்ச நாள் இந்த பிசினஸ் பண்ணாம கொஞ்சம் நிறுத்தி வச்சிருந்தாங்க, அவங்களோட ஃபேமிலி சுச்சுவேஷன். பட் இந்த மார்ச், ஏப்ரல், மே இந்த 3 மாசத்துல நிறைய பேருக்கு இன்கம் பார்த்து எக்ஸைட்மெண்ட் ஆகி இன்னைக்கு எந்த தொழில யாருக்கு பெர்மனண்டா வருமானம் வராது, வெஸ்டேஜ் மட்டும் தான் வருது அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டு ஒரு மே மாசம் இந்த பிசினஸை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணாரு. மே 15ஆம் தேதி மறுபடியும் ஆரம்பிச்சாங்க. மே 25க்குள்ளாடி என் டீம்ல இவங்க 29 100 PV ஜாயினிங் கொண்டு வந்தாங்க. மே 25ல இருந்து 30க்குள்ளாடி 86 பேரை 100 PV கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு 100 PV அப்படிங்கிறது அவங்க ஒரு சிம்பிளா எடுத்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு எனர்ஜெட்டிக் லீடர் தான் பங்கஜம். ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா இவங்க ஸ்டார் டைரக்டர் மிஸ்டர் தர்மராஜ் சார், இவருடைய டீமோட அப்ளைன் எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனாலும் அவர் வெஸ்டேஜுக்கு மேல நம்பிக்கையில என் கூட வந்து இருந்துட்டு இன்னைக்கு ஒரு ஸ்டார் டைரக்டர். அது மேல பக்கத்துல ஐயப்ப நாயர். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சில்வர் டைரக்டர் கிருஷ்ணராஜ். இவர் வந்து பாத்தீங்கன்னா பேஸ்புக் மூலமா எனக்கு அறிமுகமானவர். பட் வந்து வெஸ்டேஜ் அணித்தரம் பண்ணி இப்ப சில்வர் டைரக்டர் இருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ராஜகோபால் அப்படிங்கிறது, இவர் வந்து என்னோட டீம்ல ஒரு ரிட்டையர்டு விஏஓ. பட் இந்த வியாபாரத்தை பண்ணி போன மாசம் அவர் டைரக்டரா இருக்காரு. அது கீழே இருக்கக்கூடிய சதீஷ்குமார் அப்படிங்கிற ஆளு என்னுடைய சித்தப்பா பையன். பிஇ முடிச்சுட்டு பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. 8 வருஷமா இந்த வியாபாரத்தை நான் சொல்லி என் குடும்பத்துல இருக்கக்கூடிய தம்பிக்கே அவங்களுக்கு புரியல. ஆனா போன மாசம் தான் இந்த பிசினஸை இப்ப ஆரம்பிச்சிருக்காரு. பட் இன்னைக்கு சில்வர் பிரான்ஸ் டைரக்டரா மாறிக்கிறாரு. இவர் மட்டும் இல்ல, நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த லீடர்ஸ் அத்தனை பேருக்கு கீழேயும் நிறைய டைமண்டு, ஸ்டாரு, கோல்டு, பிரான்ஸ் டைரக்டர் அத்தனை பேர் வந்திருக்காங்க. எல்லாரும் ஒரு வெற்றி பண்ணணும். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்ன ஃபேமிலி. அப்படியே பாருங்க எவ்வளவு ஹாப்பியா இருக்காங்க, எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. ஏன்னா இன்னும் ஒரு விஷயம் நல்லா பதிவு பண்றேன். ஒவ்வொரு நாளும் ராத்திரி 11 மணிக்கு நான் வீட்டுக்கு வருவேன். வீட்டுக்கு வந்துட்டு அவ்வளவு சோர்வா இருந்தா கூட என் 2 பிள்ளை தூங்குறதெல்லாம் பார்ப்பேன். அப்ப நினைப்பேன், என் பிள்ளை எவ்வளவு சந்தோஷமா தூங்குறானே, என் அப்பன் எனக்காக என்ன வேணா உழைச்சிட்டு வருவாரு அப்படிங்கிற தைரியத்துல தூங்குறாங்கன்னா அது வெஸ்டேஜ்ங்கிறத நான் ஒவ்வொரு நாள் நான் நினைச்சு எனர்ஜி ஏற்றிருப்பேன். அப்படிதான் என்னோட குடும்பங்கள் பெரிய அளவுல சந்தோஷமா இருக்காங்க. ஸோ இது ஒரு விஷயம் வாரன் ப்ராப்பர்ட்டி சொல்லியிருக்காங்க. நீ உறங்கினாலும் உனக்கு வருமான வரும் வழிமுறையை கண்டுபிடிக்க வேண்டும், நீ வாழும் வரை உழைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். நல்ல மறுபடியும் நான் கன்க்ளூஷன் வரேன். இதுல இன்னும் நன்றி சொல்ல வேண்டியது என்னோட கோர் லீடர்ஸ், பவுல் சாருடைய கோர் லீடர்ஸ். அவங்களுக்கு நான் இந்த நேரம் நன்றி சொல்லணும். ஏன்னா குறிப்பாக கனகராஜ், அவருடைய ஹெல்ப் ரொம்ப சூப்பர். அதே மாதிரி சேகரண்ணா ரொம்ப சூப்பர். அதே மாதிரி மதன் சார் ரொம்ப சூப்பர். அதே மாதிரி செந்தில்குமார், இவங்களுடைய சப்போர்ட், அதாவது எங்களோட பவுல் சார் வந்து எல்லா தரப்பான மீட்டிங் நடத்துவார், ட்ரைனிங் நடத்துவார். அந்த இடத்துல இவங்களோட சப்போர்ட் ரொம்ப சூப்பரான சப்போர்ட் இருந்ததுனால தான் இந்த வெற்றியை என்னால் அடைய முடிஞ்சது. டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வெளியில எந்த இடத்துலையும் இல்லாத ஒரு வாய்ப்பு, ஒரு வாழ்க்கை மாற்றம் அப்படிங்கிறது இன்னைக்கு என்கிட்ட நடந்திருக்கு.
என்னுடைய வாழ்க்கை மாற்றம் அப்படிங்கிறது இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இல்லைன்னா இதை கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆட்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை தரணும். ஏன்னா என்னுடைய கனவுகள் அப்படிங்கிறது மாதம் 1 கோடி ரூபாய் வாங்கணும், மாதம் 1 கோடி ரூபாய் வாங்கணும். என்னோட வீடுகள்ங்கிறது 10,000 ஸ்கொயர் ஃபீட்ல வீடு வைக்கணும். அது இன்னைக்கு வெளியில எங்கேயும் சாத்தியம் இல்லை, அது வெஸ்டீஜ்ல மட்டும்தான் சாத்தியம். ஏன்னா ஒண்ணுமே இல்லாத வெறும் 273 ரூபாய் வருமானத்துல வந்தனால் இன்னைக்கு மாதம் 6,83,000 வருமானம், 2 கார்ல BMW காரு, 13 தடவை 17 கண்ட்ரி போயிருக்க மட்டுமல்ல, இந்த டீம்ல இன்னைக்கு நிறைய பேரை சம்பாதிக்க வச்சு நானும் சம்பாதிச்சிருக்கேன்னா வெளியில எங்கேயும் இல்லாத மிகப்பெரிய வாய்ப்பு அப்படிங்கிறது உங்க முன்னாடி இன்னைக்கு இருந்துட்டு இருக்குன்னா அது வெஸ்டீஜால மட்டும்தான் இருக்க முடியும். எனக்கு இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை தந்த வெஸ்டீஜ் மேனேஜ்மெண்ட்டுக்கு நன்றி, குறிப்பாக அசோக் சாருக்கு ரொம்ப நன்றி, குறிப்பாக பிரவீன் சாருக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா அவங்கதான் அவங்களுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது இன்னைக்கு எந்த ஒரு ஸ்டேட்லயும் இல்லாத சப்போர்ட் இன்னைக்கு வெஸ்டீஜ்ல இங்க மட்டும் தான் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் மறுபடியும் மகிழ்ச்சியை சொல்றேன். இன்னைக்கு முடிவெடுங்க. அதாவது பாரதியார் ஒரு வார்த்தை சொல்லுவாரு, இன்று புதிதாய் பிறந்தோம், இன்றைக்கு புதிதாக பிறந்தோம். ஏன்னா வெளியில அப்படி வாய்ப்பு இல்லை, இந்த வெஸ்டீஜ்ல மட்டும்தான் அந்த வாய்ப்பு. இன்று புதிதாக பிறந்தோம் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்துக்குள்ளாடி நீங்கள் வந்து விட்டால் இன்னையிலிருந்து உங்களோட வாழ்க்கை நீங்க என்ன கனவுகள்லாம் கண்டீர்களோ அந்த கனவுகள் எல்லாம் வெஸ்டீஜ் மூலமாக நிச்சயமாக நடக்கும் அப்படிங்கிறதுக்கு அந்த சாட்சி உங்க முன்னாடி நான் இன்னைக்கு நின்றுட்டு இருக்கேன். இந்த வெற்றி உலகம் முழுக்க போகணும். உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கிற வாழ்க்கையில வெஸ்டீஜ் மிகப்பெரிய மாற்றத்தை தரணும் சொல்லி வல்லமை பொருந்திய வெஸ்டீஜ் வியாபாரம் என்னுடைய வாழ்க்கையில எந்த அளவு மாற்றத்தை தந்ததோ அதே மாற்றத்தை, அதே வாழ்க்கையுடைய மிகப்பெரிய சக்சஸை உங்களுக்கும் தரணும்னு சொல்லிட்டு பிரார்த்திச்சு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ. ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயம் நம்ம பார்த்துருக்கோம். ஏன்னா இன்னைக்கு இந்த ஜெயிப்பு அப்படிங்கிறது உண்மையில நம்ம அடையும் போது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் நம்ம வாழ்க்கையில கிடைக்குது. அந்த வகையில ரொம்ப சாதாரணமான ஒரு நிலையில பணத்திற்கு அவ்வளவு கஷ்டப்பட்டு வாழ்க்கை எந்த அளவிற்கு ஜெயிக்க போறோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையின் மூலமாக வைத்து ஆரம்பிச்சவர் தான் மிஸ்டர் கிருஷ்ணகுமார். ஸோ இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு சாதனை அப்படின்னு பார்க்கும்போது, எஸ், இன்று புதிதாகி பிறந்தோம் அப்படின்னு சொல்லி பாரதியாரோட அந்த வார்த்தைகள் போல இன்னைக்கும் இதுவரைக்கும் அவர் அச்சீவ் பண்ணதுமே இன்னைக்கும் திரும்ப புதுசா நம்ம ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்தோட அவருடைய கனவான அந்த 1 கோடி ரூபாய் மாத வருமானம்
நிச்சயமாக அவர் அடைவாருங்கிற நம்பிக்கை. ஸோ இந்த வாய்ப்பு அவருக்கு மட்டுமில்லாமல் அனைவருக்கும் இது காத்து கொண்டிருக்கிறது. ஸோ இந்த மேடையை அலங்கரிக்க உங்கள் அனைவருக்குமே ஒரு வாய்ப்பு நிச்சயமாக காத்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு கிடைத்த இந்த வாய்ப்பை சரியான முறையில் பயன்படுத்தி மிகப்பெரிய லட்சியங்கள், கனவுகள் இது நீங்க வெஸ்டேஜ் மூலமாக அடையணும் என்று கூறி, இந்த மீட் த மில்லியனர் இந்த ப்ரோக்ராமுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு பிளஸ் நீங்க கொடுத்த இந்த சப்போர்ட் இது எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ஸோ இதே போல் அடுத்து ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவர், வாழ்க்கையில் ஜெயித்த ஒரு நபர், அவரோட MTM ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி பிளான் பண்ணியிருக்கும். ஸோ அவர் யார் என்பதை பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். விஷ் யூ ஆல் தி சக்சஸ் அண்ட் விஷ் யூ வெல்.